அகத்தீஸ்வராய நமக. அகத்தீஸ்வராய நமக. அகத்தீஸ்வராய நமக. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகஸ்தியர் சர்க்கைதான், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தினே, கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகை, வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பது. எல்லா சித்தர்களுக்கும், எல்லா யோகிகளுக்கும், எல்லா ரிஷிகளுக்கும், நவநாத சித்தர்களுக்கும், நவகோடி சித்தர்களுக்கும், ரிஷிகளுக்கும், மாமகரிஷிகளுக்கும், பிரம்ம ரிஷிகளுக்கும், ஞான குருவான சுப்பிரமணியருக்கும், ஆதி குருவான சிவனுக்கும், ஆதி சக்தியான பிரபஞ்ச சக்திக்கும் நாம் அனைவரும் சார்பாக தலை வணங்கி, ஓம் அகத்தீஸ்வராய குருதேவா, தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக குணமும் தெய்வீக சக்தியும் நாம் அனைவரும் பெற அருள்வாய் குருதேவா. அன்புக்குரிய ஆத்ம சாதகர்கள் அனைவரையும் ஸ்ரீ மா மகரிஷி உடைய யோக தரிசனம் சார்பாக ஐயாவுடைய இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஆத்மீக நிலையில பலவிதமான வழிமுறைகளை இந்த உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வழிமுறைகளை முன்னிறுத்தி வினைப்பயனே தேகம் கண்டாய் என்ற நிலையில இந்த உடல் எடுத்து நாம வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையினுடைய நோக்கம் ரெண்டு விதமான நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, இந்த உடலை வைத்து இந்த புற வாழ்வு என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய கடமைகளோ அல்லது செய்யறதுக்கான நோக்கங்கள். இன்னொரு நோக்கம் என்பது நம்முடைய அடிப்படையான தாண்டி நம்முடைய அல்டிமேட் ஏம் என்று சொல்லக்கூடிய நோக்கம் என்பது இந்த ஆத்மாவை பூரணமாக வளர்ச்சி அடைய செய்யும். எல்லா சித்தர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லா சித்தர்கள் யோகிகளுக்கும் முதன்மை குருவாக இருக்கக்கூடிய நமது குருநாதர் ஸ்ரீ மா மகரிஷி அகஸ்தியருடைய அந்த யோக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் நாங்கள் சேவையை செய்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைகளுடைய அறிவை பெறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க நமது இளங்கோ அவர்களும். மற்றும் ஐயா, உங்க பேர் என்ன? ஆசைத்தம்.
ஆசை தம்பி ஐயாவும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா காலத்தினால் மறைக்கப்பட்டதுதான் சித்தருடைய வாழ்வியலும், அவங்களுடைய கோட்பாடுகளும், அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே. இந்த காலம் நம்ம எல்லாமே மறந்து போயிட்டோம், அது மறைஞ்சு போயிருக்கு. எனக்கு உபதேசம் கொடுத்த லால் சுவாமி அவர்கள் சொல்லுவார், இதெல்லாம் ரொம்ப ரகசியமான காரியங்களை பிற்காலத்துல நம்ம இதெல்லாம் தெரியாமே போயிட்டு, முற்காலங்கள்ல எப்போதுமே இத சாதாரணமா நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட நிறைய விஷயங்கள் இன்று தெரியாம போயிட்டு, இன்னைக்கு நவீன ஒரு வாழ்க்கையில நாம வேகமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கனால ரொம்ப நிறைய ரகசியங்கள் இன்னும் வெளிப்படாமல் இருக்குது. அப்படி வெளிப்படக்கூடிய காலங்களும் அதுக்கான நபர்கள் வரும்போதுதான் இதெல்லாம் வெளியில வருது அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் நீங்க இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் சித்தர்களுடைய குருநாதர்களை நோக்கிய போகக்கூடிய அந்த பயணம் என்பது நம்மை நாம் உள்நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்ப அகத்தியர் அவர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஞானத்தை முதல் நிலையில பக்தியின் மூலமாக, யோகத்தின் மூலமாக அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணதுதான் 95% அகத்தியர் கொடுத்த ஞான மார்க்கம் இன்று முழுமையாக யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்த மருத்துவ ரீதியான சித்த மருத்துவங்களும் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடியதை மட்டும்தான் நம்ம வைத்திருக்குமே தவிர, ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது இந்த ஒரு சில பரம்பரையிலேயே அது பூர்ணமா கொண்டு வரும். அந்த வகையில ஈஸ்வரர் பட்டரும் நம்முடைய புஞ்சை புலியம்பட்டியில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமிகள் அந்த ஞான மார்க்கத்தை இந்த வழியில கொஞ்சம் வெளிப்படுத்தினாங்க. அகஸ்தியருடைய அந்த ஞானத்தை பூர்ணமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையை உணர்வதற்கு தான் யோகத்தின் மூலமாக, சாதனை மூலமாகத்தான் அந்த ஞானத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்கு பக்தி வேணும். அப்ப இங்க மனிதன் உடல் அப்படிங்கிறது நான் இதை தொடங்குறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் எப்படி நமக்கு ஒவ்வொரு கர்மா என்பது என்ன, கர்மம் எப்படி இங்க பதிவாகுது என்பதை அகத்திய சொல்றார். கர்மத்தினால எத்தனையோ உடல் பிறப்பு என்பது நம்ம வந்துகிட்டே இருக்கு. இதற்கு காரணம் எப்படி அது பதிவாகும். எந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடல் இயக்கத்துல 5 எந்திரியங்கள் மூலமாக அந்த 5 எந்திரியங்களை இயக்கக்கூடிய முக்கிய கருவியாக இருக்கிறது நம்முடைய சுவாசம். எந்த அளவுக்கு சுவாசம் நீண்டு இயங்குகிறதோ, இப்ப நமக்கு 12 அங்குல சுவாசம் இயங்குது, 8 அங்குலம் வெளியும் உள்ளே 4 அங்குலமாக உள்ள போது நடக்குது. இப்படி 12 அங்குல சுவாசம் நடக்குது. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் எடுத்து விட்டுட்டு இருக்கோம். ஒரு நிமிடத்திற்கு 15ல இருந்து 16 சுவாசம் நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சுவாசமும் வெளியிலே உள்ளே போகும்போது இந்த சுவாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு கர்மங்களை நம்ம செய்யறோம். அந்த கர்மம் செய்வதுதான் 2 கலையை நம்ம பயன்படுத்துறோம். ஒன்று சூரிய கலை, இன்னொன்னு சந்திர கலை. இந்த 2 கலை எப்படி வருது அப்படி 2 மணிக்கூருக்கு ஒருக்க, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்முடைய கலை மாறிக்கொண்டே இருக்குது. 2 மணி நேரத்துல உள்ளே 2 ஓரைகள் இருக்கு. ஹோரைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோள்களுடைய இயக்கத்தை ஆதிக்கம் பண்றது ஹோரைன்னு சொல்றோம். அப்போ 2 ஹோரை சேர்ந்துதான் ஒரு கலை என்று வருது. இப்ப நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய சுவாசத்தை கணக்கு பண்ணிதான் திருமூலர் 21,600 சுவாசத்தை ஒரு சாதகன் என்ன பண்ணி வராங்க,
ஏன் அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு, சுவாசத்தின் மூலமாக பிரபஞ்சத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் மூச்சினால் தான் உள்வாங்கி உள்ள நம்ம கொண்டு போறோம். எந்த பணி செய்தாலும் நம்ம ஏதாவது ஒரு கலை அடிப்படையை சொல்லுவோம். இடது பக்கம் ஓடுனா அது இடது கலை, வலது பக்கம் ஓடுனால் அது வலது கலை. இந்த ரெண்டு கலையும் ஒன்றிணைத்து ஓடக்கூடிய ஒரு கலைக்கு பேர் தான் சுசுமுனை சுவாசம். முருகப்பெருமான் சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் அகத்தியர் உபதேசம் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சுசுமுனையில் சுவாசம் செய்து கடும் தபம் செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அருணகிரிநாதருக்கு அந்த உபதேசத்தை கொடுக்கும்போது சும்மா இருந்து சொல் அற அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல் எப்படி ஆறும், சொல்லுங்கிறது எப்படி வருது? ஒரு வார்த்தை நான் பேசுறேன்னா அந்த வார்த்தைக்கு முந்தைய நிலை எங்க இருந்து வருது, அதற்கு முந்தைய நிலை எங்க இருந்து வருது, எங்கே அதனுடைய ஆரம்பமாக சொல்லக்கூடிய உதித்தல் என்று சொல்லக்கூடியது எங்கே அங்க உதிக்குது. எந்த ஒன்றும் அந்த சொல் என்று வார்த்தை மட்டுமல்ல, உங்களுடைய சுவாசம்தான் சொல்லாக வெளியில ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அப்போ மூச்சும் பேச்சும் அனைத்தும் எங்க இருந்து வருதுன்னா உள்ளே புறப்படக்கூடிய இடத்துல நீ நினைக்கிற. அப்ப எப்படி நிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இதுல ஒவ்வொரு நிலையும் நாங்க சொல்லி வரக்கூடிய வழிமுறைகள். அப்ப இரண்டு கலைகளையும் ஒன்றாக்கக்கூடியதுதான் சுசுமுனை சுவாசம் என்ற அந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடிய. அப்ப இந்த ரெண்டும் ஒன்றாக்கும் போதுதான் சகஜ நிலை என்று ஒன்று நமக்கு வருது. எப்ப சுவாசம் சகஜ நிலையில் வருகிறதோ அப்போ கர்மத்தை உள்ளே கொண்டு போகக்கூடிய ப்ராசஸ் இல்லாம ஆகுது. முதல்ல ஒவ்வொரு கர்மாவும் இடகலை பின்கலையினுடைய ஈர்ப்பின் மூலமாகத்தான் நமக்கு உள்ளே போய் எல்லாமே பதிவாகுது. பதிவாகக்கூடியது இந்த மூக்கு வழியா சென்று நேரா உள்பக்கமா போன உடனே இந்த அண்ணாக்குக்கும் உச்சிக்கு கீழே, அதனாலதான் சித்தர் என்ன பண்றாரு, அண்ணாக்கு கீழே உச்சிக்கு கீழடியோன் அண்ணாக்குக்கு கீழடியன், அண்ணாக்கினுடைய பகுதியிலிருந்து மேலடியோன், உச்சியிலிருந்து கீழடியோன் என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் ஜீவனுடைய இருப்பிடத்தை நோக்கி அது கவர்ந்த பிறகு அங்க கவர்ந்து எடுக்கப்பட்ட பதிவுகள் மீண்டும் அந்த மூச்சு காற்றோடு டிராவல் பண்ணி தொண்டையில வரும்போது அந்த ஸ்பேஸா இருக்கும். ஒரு எம்டினஸா இருக்கக்கூடிய காற்று பகுதி, எந்த விதமான கனெக்ஷன் இல்லாத ஒரு எம்டியா இருக்கக்கூடிய பகுதி தான் நம்முடைய த்ரோட். அதுல இருந்து நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் தொண்டைக்கு தொண்டையில இருந்து லங்ஸுக்கு போகுது ஒரு பகுதி, இன்னொன்று அந்த தொண்டையில இருந்து விஷுப்தி என்று சொல்லக்கூடிய பேக் சைட்ல அதை கவர்ந்து முதுகுத்தண்டு வழியா டிராவல் பண்ணி மூலாதாரம் வரைக்கும் கீழ் நிலையாக மேலிருந்து கீழே இருக்கும். இப்படி மேல இருந்து கீழே போய் ஒவ்வொரு சக்கரங்களிலும் அது பதிவாகுது. எப்படி அந்த சக்கரங்களை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் எந்த கர்மத்தை எந்த உணர்ச்சி நிலையில் நாம செய்கிறோமோ அதற்கு இணையான அதற்கு சமமான சக்கரங்கள் பதிவாக்கப்படும். இப்ப மூலாதாரத்துக்கான குணம் என்ன அப்படின்னா, இந்த மண் ரீதியான அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய தன்மை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மூலாதாரத்துக்கானது. ஏன்னா அது மண்ணுடைய மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த சக்கரம். அதுல இருந்து 4 விரலுக்கு மேல சுவாதிஷ்டானங்கிறது நீர்த்தன்மை. இது எப்போதுமே நம்மளுடைய செக்சுவல் ஃபீலிங், இந்த மாதிரியான ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இனப்பெருக்க ரீதியா எல்லா ஈர்ப்பையும் நீர்த்தன்மையினுடைய அடிப்படையாக கொண்டுதான் குரோத் நடக்குது. அப்போ குரோத்துக்கான ஃபீலிங்கை இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். மணிப்பூரகம் என்பது நெருப்புக்கான தன்மை, தொப்புள் மையத்துக்கு நேர பேக் சைடுல இருக்கு. அப்ப மணிப்பூர சக்கரம் என்ன செய்யுது, அது இந்த உலக ரீதியான மனிதர்கள் ரீதியான உறவு ரீதியான விஷயங்களை ஈர்ப்பு கொடுத்தது.
அநாகத சக்கரம் என்பது அன்பை இருக்கக்கூடியதுக்கு பதிலா அப்பப்போ கொஞ்சம் அன்பு ரீதியான உணர்வை நாம எடுத்தாலும் மேக்சிமம் நாம வச்சிருக்கக்கூடியது என்னன்னா எல்லாத்துக்கு மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி அனைத்தும் அந்த ஹிருதய சக்கரத்துல வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேல இன்னும் யாருமே பயன்படுத்தல. நம்ம வந்து விஷுப்தி சக்கரமோ மெடுலாவோ சகசிராதலத்தையோ பூர்ணமாக பயன்படுத்தக்கூடிய எந்த கர்மத்தையும் காரியத்தையும் நாம இன்னும் செயல்படுத்த ஆரம்பிக்கல. நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடியது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். அப்ப எங்க என்ன கர்மம் எந்த சக்கரத்தை அதிகமா நம்ம போன ஜென்மத்திலேயே பயன்படுத்தி கொண்டே வாரோமோ அதனுடைய அடிப்படையிலே நாம இந்த உடல் எடுத்த பிறகும் அந்த மூணுக்கான சென்டென்சி தான் ஃபீலிங்ஸ் தான் இங்க அதிகமாக்கி கொண்டே வரும். அந்த ஃபீலிங்ஸ் அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய எல்லா விதமான எண்ணங்களும் செயல்படுறதுக்கான உள்நிலை ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளாக வருகிறது. அதனாலதான் அகத்தியருக்கு என்ன சொல்ற சுப்பிரமணிய சுசுமனையில் சுவாசம் செய். நீ எந்த கலையிலையும் உன்னுடைய சாதாரண மூச்சை நீ பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உலக ரீதியான விஷயத்த மட்டும்தான் செய்வேன். அதுல இருந்து விடுபடுறதுக்கான விஷயம் செய்யறதில்லை. அவ சுசுமனைய சுவாசம் செய்ய வந்து பழகணும் அப்படின்னு அவர் உபதேசம் கொடுத்ததை வச்சுதான் அகத்திய பெருமானார் எங்க எல்லாத்துக்கும் அந்த வழிமுறைய சொல்லி கொடுத்த. அகத்தியர் 2 குரு, ஒன்னு சிவன், இன்னொன்னு சுப்பிரமணியர் தான். சிவன் பலவிதமான விஷயங்கள் சொன்னாலும் அகத்தியருக்கு ஞானத்தை இன்னும் தமிழினுடைய தமிழுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வை வந்து பூர்ணமாக வெளிக்கொடுத்து உருவாக்கியது வந்து சுப்பிரமணியம். சுப்பிரமணிய ஞானம் என்று இருக்கு. நமக்குமே சுப்பிரமணிய பத்தி இங்க யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. முருகருங்கிற ஒரு கோயில் மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர சுப்பிரமணியருடைய ஞானமும் அவர் கொடுத்த ஞானத்தை பூர்ணமாக எடுத்து அகத்தியக்கு அப்புறம் வந்த தேரையரும் ஔவையாரும் எல்லாமே அவ்வளவு அற்புதமா தன்னுடைய ஞானத்துல அவங்க சிறந்து விளங்கணும். இப்ப நாங்க இருக்கக்கூடிய இடமே அகத்தியர் வந்து ஔவையாருக்கு உபதேசம் கொடுத்த இடம். இந்த மலைக்கு மேலதான் வச்சுதான் அவங்க உபதேசம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தவம் பண்ணி இருக்கிறாங்க. தவம்ங்கிறது ரொம்ப ஒரு நம்மளுடைய பணியே தவம் தான். நம்முடைய சிறந்த பணியே இருக்குது. நம்முடைய பாரம்பரியமே நம்முடைய முன்னோர்கள சித்தர்களுடைய பரம்பரையில தான் நம்ம எல்லாரையும் எல்லாருக்கும் குல தெய்வம் என்று ஒன்று இருக்கிறாங்க. அது நாம இறந்தவங்களை வழிபாடு செய்யக்கூடிய முறையை தான் நம்ம பின்பற்றுறோம். ஆனால் குல குருவை யாரும் இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளது முயற்சி பண்ண. எல்லாத்துக்கும் குல குருன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் சூஷ்ம குருன்னு சொல்றோம். அந்த சூஷ்ம குரு 18 சித்தர்களில் ஒருவராக நம்முடைய குருவாக எடுத்துட்டு வராங்க. அவங்க பரம்பரையில தான் நம்ம எல்லாம் வரோம். அப்போ அந்த சூஷ்ம குருமார்களுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையானவர் தான் அகத்தியர். அவர் தான் மகா குரு என்று சொல்றோம். அந்த மகா குருவை நாம ஃபாலோ பண்ணியே ஆகிறது தான் நம்மளுடைய எல்லா விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை நாசம் பண்ணதுக்கான வழியை கொடுத்தவர் தான் மகா குருவான அகத்தியர். தென்னாடுடைய குரு என்று சொன்னாலே அது அகத்தியர் தான். தெற்கு நோக்கி தெற்கே வந்து தெற்கு குருவாக இருப்பவர் அகஸ்தியர், நார்த்ல குருவாக இருப்பவர் சிவன். இந்த 2 பேருக்கும் மிக முக்கியமாக இந்த 2 பேர்ல அகத்திய பெருமானார் இந்த தமிழ் மற்றும் நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதி, கர்நாடகா இந்த பகுதி எல்லாம் தென்னாடு என்று சொல்றோம். தெற்கு வந்து இந்த ஞானத்தை முழுவதுமாக கொடுத்த அகத்தியருடைய வழியில தான் அங்க சுப்பிரமணியர் இருக்கு. அகத்தியர் எப்படி இருக்காருன்னு நீங்க தெரிஞ்சிருங்க. அப்பந்தான் உங்களுடைய கர்மா வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கறத நம்ம போக முடியும். அகத்தியர் பெருமானார்ங்கிறது வந்து துருவன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒளியாக நம்முடைய பரம்பரையில அதைத்தான் எடுத்துக்கிட்டாங்க. துருவன் ஸ்டார் அல்லது வந்து விடி வெள்ளி
அல்லது சவுத் நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அகத்தியரை தான் குறிப்பிடுகிறது. அதை சுத்தி ஒரு 6 அண்ணம் சுத்தி வருது, அதுக்கு பேர் தான் சப்த ரிஷி. இப்போ நீங்க வந்து ஸ்கை ஃப்ரீ ஆப்ல போனீங்கன்னா, ஸ்கை ஃப்ரீ ஆப்ல அந்த பொலஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அந்த பேர்ல இருக்கக்கூடிய இடம் அப்படி போட்டாலே அதுல ஒரு ஸ்மால் பாண்டா மாதிரி அதை ஒரு சிம்பிள்ல காட்டுவாங்க. 7 நட்சத்திரமா காட்டக்கூடியதான் நம்ம சொல்லக்கூடிய சப்தரிஷி மண்டலம். இந்த சப்தரிஷி மண்டலத்துல 4 எண்ணம் 4 கார்னர்ல வந்து 1 வாலு மாதிரி மீதி 3 எண்ணம் போகும். அந்த 3வது இருக்கக்கூடியதான் துருவன் ஸ்டாரும், மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ரொட்டேஷன்ல வந்துருக்கு. அப்ப துருவ நட்சத்திரத்தை மையமாக கொண்டுதான் இந்த 7 நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒளிவட்ட பாதை இருக்கு. அந்த பாதையில நம்ம வந்து என்ன சொல்றோம், சப்த ரிஷி மண்டலம் அது பேர் வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் தன்னுடைய உடலை இங்க விட்டுட்டு ஒளி நிலையாக அவங்க சென்றது என்று இருக்கக்கூடிய இடம் சப்தரிஷி மண்டலம் தான். எல்லா சித்தர்களும் எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்க. அங்கேயும் இருந்து ஒரு கனெக்ஷன் உருவாக்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய 18 சித்தருடைய சமாதிகள் மட்டும் இல்ல, கோடான கோடி சித்தருடைய சமாதிகள் இருக்கு. இது 18 சித்தருடைய நமக்கு தெரிஞ்சதுதான். தெரியாம எத்தனையோ அதற்கு இணையானவங்க அங்க இருந்திருக்காங்க, இருந்தாங்க. அவங்க உடலை என்ன பண்றாங்க, இங்க கொடுத்துட்டு அந்த உடலுக்கும் சப்தரிஷிக்கும் ஒரு பாதையை உருவாக்கி அகத்தியருடைய அந்த துருவ நட்சத்திர ஒளியை ஈர்த்து மேல போய் நிக்கிறாங்க. அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு ஒளி பாதை இருக்கு. சரி, இப்ப நம்ம இதுக்கு வந்தோம். இந்த வழிமுறையில அவங்க கொடுக்கிறது 4 விதமான சுவாசத்தை சமப்படுத்தும் மூலமாக உங்க கர்மத்தை உள்ள வரதையும் தடுத்துக்கட்டும், உள்ளே ஏற்கனவே எத்தனையோ ஜென்மமா இருக்கக்கூடிய அந்த கர்மத்தை நீங்கள் மாற்றுவதற்கான வழியும். முதல் நிலை வந்து மூக்கு வழியாக வெளியேறக்கூடிய இந்த இடகலை பின்கலை சுவாசம், அதை காற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காற்று எங்க இருந்து பஞ்ச பூதங்களுடையும் இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய தன்மையை கொண்டு இயங்கக்கூடிய இந்த பஞ்சபூத இயக்கமான பூமியை சுற்றி சோலார் சிஸ்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த விஷயம்தான் இந்த காற்றினுடைய இயக்கம். நம்ம பூமிக்கு மட்டும்தான் அந்த காற்று இயக்கம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அந்த காற்று இயக்கத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சுவாசம் நம்ம எடுத்து விட மூலமாக வரக்கூடிய காற்று மூலமாக தான் கர்மாவை செய்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த தூண்டுதல் ஏற்பட்டு அதே காற்றை வைத்துதான் இந்த கர்மத்தை நம்ம செய்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், உள்ளே பதிவாக. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அர்ஜுனா நீ கர்மத்துக்காக பிறந்தவன், நான் பிறப்பதுக்கு கர்மத்தை உருவாக்கி வந்தவன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ செஞ்ச கர்மத்தினால நீ பிறந்திருக்க, நான் கர்மத்தினால பிறக்கல, பிறக்கிறதுக்காக கர்மத்தை உருவாக்கி நான் வந்த. ரெண்டுக்கும் இருக்க. நீ அன்கான்சியஸ்ல பெர்த் ஆயிருக்க, அதே போல நீ அன்கான்சியஸ்ல டெத் ஆயிருக்க. ஆனா கிருஷ்ணர் எப்படி வர, கான்சியஸ் பெர்த் கான்சியஸ் டெத்ல ஆகிறார். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் கான்சியஸோட பெர்த் ஆகிறார். எங்க வந்து பிறக்கணும், யாருடைய வயிற்றுல உருவாகக்கூடிய அந்த கருவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கான்சியஸோட அவர் பெர்த்ல வரார். அதே கான்சியஸோட அவர் டெத் ஆகிறார். தன்னுடைய உடலை விட்டு மிக இயல்பாக வெளியே இருக்கிறார். அதே போலதான் இங்க இந்த கான்சியஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, சகஜ நிலையிலே அனைத்து கர்மத்தையும் செய்தவர் தான் கிருஷ்ணர். அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு எந்த கர்மமும் எனக்கு உள்ள வராது, நான் விரும்பும் போது மட்டும்தான் அந்த கர்மத்தை நான் உள்ள ஏற்றுக்கொள்கிறேன். நான் எந்த கர்மத்தையும் சகஜ நினைவு சுசுமனையின் நினைவிலே நான் என்னுடைய கர்மத்தை செய்கிறேன். அப்ப 2 கர்மம் எப்படி வருது, இடகலை பின்களை யூஸ் பண்ணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் பதிவாகுது. நாம சுசுமுனை சுவாசத்திலே மனம் நிறுத்தி செயல்படுமா இருந்தா நீங்க செய்யக்கூடிய எந்த கர்மத்தினுடைய வினையாக உங்களுக்குள்ள, அது நல்லதும் கெட்டது ரெண்டுமே கர்மாரம்.
சித்தர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை பாவ கர்மா புண்ணிய கர்மா என்று ரெண்டுமே டோட்டல் ஒரே கர்மா தான். அது ஊழ்வினை அப்படிங்கிற வினைதான். இந்த ரெண்டுல இருந்துமே நமக்கு என்ன வேணும்? நியூட்ரல் வேணும். பிறப்பு ரெண்டுக்குமே பிறப்பு உண்டு. நல்லதை செய்து பதிவானாலும் அதை அனுபவிக்கிறது பிறப்பு வேணும், கெட்டது செஞ்சாலும் அதை அனுபவிக்கிறது பிறப்பு வேணும். அப்ப ரெண்டுமே நியூட்ரல் ஆக்கக்கூடிய வழியை தான் அவங்க அந்த உடல் எடுக்கக்கூடிய கான்செப்ட்ல இருந்து நம்ம விடுதலை பெறதுக்கான வழி சொல்றோம். அப்ப இந்த சுவாசத்துல இருக்கக்கூடிய இடகலை பின்களை நம்ம என்ன செய்யணும்? சமப்படுத்துவதற்காகத்தான் அவங்க பிராணாயாமத்தை உருவாக்கணும். சந்திரக்கலை சூரியக்கலை என்று சொல்லக்கூடிய வெளி சுவாசத்தை சமப்படுத்துவதன் மூலமாக அதுக்கான வழிமுறை பிராணாயாமம் சொல்லக்கூடிய ஹடயோக பிராணாயாமத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஹானா சூரியன், டானா சந்திரன். இப்ப ஹட யோகா அப்படின்னா ரெண்டுமே சமநிலைப்படுத்துதல் என்றார். அடுத்த ஒரு சுவாசம் இருக்கு. இந்த வெளி சுவாசத்துலதான் உடல் ரீதியான எல்லா விஷயத்தையும் நோய்கள் உங்க உடல்ல ப்ரொஜெக்ட் ஆகி நோயாக வியாதியாக பிணியாக வர்றது எல்லாமே இந்த வெளி உடல்ல வரக்கூடியதுலதான் வெளிப்படுது. அப்ப அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்த மருத்துவ ரீதியான சித்த மருத்துவங்கள், சித்த மருந்துகள், பலவிதமான மூலிகைகள் எல்லாத்தையுமே சித்தர்கள் என்ன பண்ணாங்க? அதை கண்டுபிடிச்சாங்க. அகத்தியர் மட்டுமே 2000 மூலிகைகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. தன்னுடைய வாழ்நாள்ல 2000 மூலிகைகளை அகத்தியரே சொல்லியிருக்காரு. அப்படி அந்த மூலிகையின் மூலமாக உடலுடைய புறத்தன்மையில இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய வெளிப்பாடு, வியாதிகளை மாற்றுவதற்கு மருந்தும், அந்த மருந்துக்கு இன்னொரு தன்மையா இருக்கக்கூடிய அந்த சாதனை மூலமாக அதை மாற்றக்கூடிய ரெண்டையும் பயன்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மருத்துவமும் அந்த சுவாச ரீதியா செய்யக்கூடிய ஹடயோக பிராணாயாமங்களும் பயன்படுத்தும். சரி, இதுக்கு அடுத்த நிலை அது எங்க இருக்கு? இதுக்கு அடுத்த நிலை இதனுடைய பிசிக்கல்ல வரக்கூடிய ஸ்கிரீன்ல வர மாதிரி. ஆனால் ப்ரோக்ராம் எங்க இருக்குது அப்படின்னா மிக சூட்சமாக இருக்கிறதான் ப்ரோக்ராம் சிஸ்டம். இப்ப நம்ம ஒரு வித ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு நிகழ்ச்சியை நாம போடுறோம்னா ப்ரொஜெக்டர் மூலமாக வெளிப்பட்டு ஸ்கிரீன்ல வரக்கூடியதான் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய பதிவாய் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய திரையில இல்லை, அங்க இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர்ல இல்லை, அங்க இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய பதிவாய் இருக்கக்கூடிய ஃபைல்ல இருக்குது. அந்த ஃபைலுக்குள்ளேயும் நம்ம போக தெரியும். அப்ப ப்ரொஜெக்டர்ல செய்யக்கூடிய பணி எல்லாம் அல்லது திரையில செய்யக்கூடியதெல்லாம் இந்த அளவுக்கு செய்ய முடியும். ஆனா அந்த கர்மத்தை அங்க மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு அகத்தியர் சொல்ல. எங்க இருக்குதோ அதை உள்நோக்கி போகணும். பதிவு என்பது ரொம்ப ஆழமான நிலையில பதியுது. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் உள்நோக்கி போறதா சுசுமனை சுவாசம் என்ற பிராண சுவாசம் பண்ணக்கூடியதை செய்யணும். இந்த மூக்கு என்ன பண்ணது? இது வெளிக்காற்று சுவாசம் தான் நாம எல்லாரும் எடுத்து விட்டுட்டோம். இந்த சுவாசத்தை கொண்டு நாம என்ன செய்ய முடியாது? இந்த பிசிக்கல் உடல் ரீதியான இயக்கத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இதை தாண்டி உள்நோக்கிய விஷயத்துக்கு இதை பயன்படுத்த முடியாது. அப்ப இங்க ஒரு மூக்கு இருக்கு இல்லையா? இன்னொரு மூக்கு நம்ம இருக்கு. அதுக்கு பேர் தான் அண்ணாக்குன்னு பேர். வாயில அந்த சிறிய நாக்குக்கு உள்பக்கம் ஒரு ஹோல் இருக்கு. இந்த மூக்கில் உள்ள காற்றெல்லாம் அந்த அண்ணாக்கு ஹோல் வழியாக தான் தொண்டைக்கு வரும். நல்லா பார்த்துருங்க, உங்க மூக்குல காற்று உள்ள போய் டேன் ஆகி தொண்டைக்குள்ள வரும். தொண்டைக்குள்ள தொண்டைக்கு லங்ஸுக்கு இணைக்கிறது ஏதாவது டியூப் இருக்கான்னா ஒண்ணும் கிடையாது. அங்க ஒரு எம்டி பிளேஸா தான் அங்க ஸ்பேஸ் ஆட்டு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸுக்கு இடையில ஒரு டியூப் மாதிரி குழல் போல விட்டா நம்ம சாப்பிட முடியாது. அதனால நேச்சுரல் எவ்வளவு அற்புதமா என்ன பண்ணிருக்கு, அந்த இடத்த எம்டி ஆக்கி எல்லாம் எம்டியான இடத்துலதான் இந்த காற்று டிராவல் பண்ணி லங்ஸுக்கு. எப்படி மூக்கில் எடுக்கக்கூடிய காற்று லங்ஸுக்கு போகுது அப்படின்னா இந்த தொண்டை வழியாக உள்ள ஸ்பேஸ டிராவல் பண்ணி தான் நம்மளுடைய லங்ஸுக்கு இந்த காற்று உள்ள போகுது. அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு ஹோலு
நேர ஸ்ட்ரைட்டா அந்த புருவ மத்தியில இந்த 3 வாசல் என்று நாங்க சொல்லுவோம். 4 வாசல் சொல்லுவோம். ஒண்ணு அண்ணாக்குல போகக்கூடியது, இன்னொன்னு ஃப்ரண்ட்ல வந்து புருவ மத்தி, மேல வந்து சகசாதலம், இந்த பக்கம் மிடலாம். சென்டர்ல போய் இது நிக்கிறதுக்கு இந்த டிப்புக்கு பேர் தான் சுசு முனைன்னு சொல்லுது. சுழுமுனை நாடி என்பது இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே விசுப்தி வரைக்கும் வந்து விசுப்தியில இருந்து முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு கூடிய பேர் தான் சுழுமுனை நாடி என்றும், அந்த நாடிக்கு தான் குரு நாடின்னு பேர். இந்த முதுகுத்தண்டு வழி அது மேல வருதுன்னு சொல்றோம். இந்த சுசுமுனை சொல்லக்கூடிய இந்த டிப்புக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு எம்டி பிளேஸ், அது பேர் தான் சிதாகாசம் அல்லது சிதம்பரம், அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்ப சிதம்பரத்துல என்ன இருக்கு? நடராஜங்கிறது என்ன? ஆத்மா தான் நடராஜன். ஆத்மா என்ன செஞ்சுட்டு இருந்த ஒளி நிலையாக ஒரு சின்னதா ஒளி. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த நடராஜர் ஃப்ரண்ட்ல 2 தீபம், 2 பேர் இப்படி வச்சுட்டு இருக்கோம். இந்த 2 ஒளிக்கு பேர் இருக்கு. ஒண்ணு வியாக்கரபாதம், இன்னொன்னு பதஞ்சலின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இடது கலை வலது கண், இடது கண் வலது கண் என்றார். அதனாலதான் சிவவாக்கியர் பாடுதார் இல்லையா, இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், நடுவின் மான்மழோ அப்படின்னு சொல்லி, நடுவில் இருக்குது ஆத்மாந்திர அந்த ஒளி தன்மை. இந்த 2 ஒளியும் இந்த ஒண்ணுல வந்து கனெக்ட் ஆகிறது ஆக்கணும். இப்படி இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற இதுக்கு உள்ள புருவ மத்தியில ஒண்ணு இல்லை. புருவ மத்திங்கிற ஒரு மாஸ்டர் கிளாண்டு, அது வந்து பிட்யூட்டரி கிளாண்டு, எந்திரியங்களுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய கிளாண்டு மட்டும்தான் அந்த நெத்தியில உள்ளது. இதுல ஏன் முதல்ல எல்லாரும் மெடிடேஷன் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்னா, எந்திரியங்கள் எல்லாமே உணர்ச்சிகள் இருக்கக்கூடியது நம்ம கண்ட்ரோல்ல கட்டுப்பாடுல இருக்கணும்னா இந்த நெத்தியினுடைய இயக்கம் பெறணும். அதுதான் பொட்டு வைக்கிறது, எல்லாம் வைக்கிறது, இதை டச் பண்ணி இயக்கம் பெற வைக்கணுங்கிறதுக்காக தானே தவிர, ஆத்மாங்கிறது நெத்தியில இல்ல, நெத்திக்கு உள்பக்கமா இருக்கு. மெடுலாக்குல இருந்து ஒரு லைனு, உச்சில இருந்து ஒரு லைனு, இங்க இருந்து ஒரு லைனு, இதுல அண்ணாக்குங்கிற ஒரு ஹோல், அது ஒரு டியூப் மாதிரிதான் போகும். நம்ம சின்ன குழந்தையாட்டு எல்லாரும் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒன்று, உடல் ரீதியான தொடர்பு, பஞ்சபூத ரீதியான தொடர்பு உடம்பு கொடுக்கறது தொப்புள் கொடியே என்ன செய்து கனெக்ஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிருக்குது இந்த அண்ணாக்குக்கும் செகசவகத்தை அந்த பகுதி தான் ஓப்பன் ஆயிருக்கக்கூடியது. அது வழியாகத்தான் உள்கதி என்ற ஒரு சுவாசம், தண்ணிக்குள்ளே இருந்தாலும் உள்கதி சுவாசம் ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. நம்ம மூக்குல சுவாசம் எடுத்தோ, லங்ஸ் மூலமா காற்று எடுத்தோ இந்த கர்ப்பப்பைக்குள்ள இல்லை, ஒரு உள்கதி சுவாசம் இருக்கு. அந்த சுவாசத்தை தான் மீண்டும் செய்ய வைக்கிறாங்க. அப்போ அண்ணாக்கு வழியாக ஏற்கக்கூடிய அந்த கபம் என்று சொல்லக்கூடியதை வெளியேற்றி அண்ணாக்குங்கிற ஸ்பிரிச்சுவல் நோஸ், ஆத்மீக ஆத்மாவை உணர்றதுக்கான ஒரு மூக்கு இருக்கு. அந்த மூக்கு தான் அண்ணாக்கு. அந்த ஹோலுக்கு பேர் தான் அண்ணாக்கு. அங்க இருந்து மேல ஒரு பாதை, அடைப்பட்டு இருக்க பாதைய நாம திறக்கணும். அந்த பாதையை, அந்த இடத்துக்கு தான் அண்ணாமலை என்றும், அந்த அதன் வழியாக பிராணன் என்று சொல்லக்கூடிய காற்றுங்கிற நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு காற்றுல, காற்றுக்கு உள்ள ஆக்சிஜனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பேர் தான் பிராணா. அதுதான் நம்ம பிராணான்னு சொல்லுவோம் அல்லது பிராணன் சொல்லுவோம். அந்த பிராணன் உடையதான் நாம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை மட்டும் எடுக்கக்கூடியதுக்கு ஒரு நோஸ் தான் இந்த அண்ணாக்கு. அப்ப அண்ணாக்கு வழியாக பண்ணும்போது செய்யக்கூடிய பிராக்டிஸ் தான் எதுக்கு சுவாசம் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய சுசுமுனை நாடி என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்துல இருந்து மேல அந்த அண்ணாக்கு வரைக்கும் உள்பக்கமா இயங்கக்கூடிய பாதையில சுவாசம் நடைபெறும். இந்த சுவாசம் இப்ப ஏன் நடக்கல? இப்ப எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னா, நம்ம நார்மல் மூக்கில் எடுக்கக்கூடிய காற்று விஷுப்தியில இருந்து கீழே தான் போகுது, இந்த டவுன்லோட்ல தான் போகுது. அதனாலதான் அதுக்கு பேர் கீழ்கதி என்றும், அதை மேல் நோக்கி கொண்டு போனால் அதுக்கு மேல்கதி, கீழே போனா அதுக்கு பேர் அதோகதி, மேல் போனா மேல்கதி. அதனாலதான் நம்ம ஊர்ல கூட சாதாரணமா எல்லாரும் பேசும்போது சொல்லுவாங்க,
உனக்கு நல்ல கதியே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சங்கடமா சொல்ல காரணம் என்னன்னா, நல்கதி என்பது மேல் நோக்கி கொண்டு போகும். மேல எப்போ பிராணன் போவது தடுக்கப்பட்டே தான் இருக்குது. கீழே தான் பிராணன் அதிகமா போகுது. ஏன்னா கீழே உள்ள சக்கரங்கள் உணர்ச்சியின் நிலைகள்ல அது தன்னை இயங்குவதற்கு அதை பயன்படுத்தி ஈர்த்து கீழ் நோக்கி இருக்கு. தட் இஸ் கரெக்ட். நம்ம சொல்லக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ்ங்கிறது பூமி மட்டும் ஈர்ப்பு இல்லை, நம்மளுடைய சுசுமுனையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரமும் கீழ் நோக்கி தான் அந்த சக்தியை ஈர்க்கிறே தவிர மேல் நோக்கி ஈர்க்கக்கூடியது ஒன்று ஈர்க்க முடியாமல் தடைப்பட்டது. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னா, அண்ணாக்கு கரிசலாலை வைத்து டெய்லி தேய்க்கணும்னு சொன்னார். அந்த மேல உள்ள கபம் கீழே இறங்கும். ஆனா அடுத்த நிலை அவர் சொல்லியிருக்கிறார், அது யாரும் செய்யறது இல்லை. வெறும் கரிசாலை மட்டும் தேய்ச்சி கபம் இறக்குனா போதாது, அதன் வழியாக உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் சென்று இயக்கி நீங்க உள் அது வழியாக நுழைஞ்சு போறோம். இப்ப நம்ம இப்படி செய்யும் போது உள்கதியில அங்கதான் உள்ள நுழைஞ்சு மேல ஜீவனோடு தொடர்புபடுத்தும். இந்த டியூப் மாதிரி மேல போகக்கூடியது பேர் தான் ஹரித்வார் என்று. ஹரியினுடைய துவாரம் போல்னர். இந்த ஓட்ட வழியா போனா நம்ம எங்க போய் சேர்ந்தலாம்? கைலாஷ் சொல்லக்கூடிய நம்முடைய ஆத்மா இருக்கக்கூடிய சிவன் என்பது குரு, சிவம் என்பது ஒளி. சிவன் சிவத்தை உணர்ந்தார். சிவன் எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை உணர்றதுக்கு அவர் தான் முத அந்த வழியை காட்டணும். அப்ப சிவனாய் ஜீவனே சிவனாய்க்கு இருப்பரே. தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தவங்களால மட்டும்தான் அந்த ஜீவனே சிவமாக. சிவலிங்கத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோவி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடம் ஒளி என்று ஆத்மாவுடைய ஒளி ஒரு கோவி மாதிரி இருக்கும். அந்த அடிப்படைதான் விளக்கினுடைய தீபத்தெல்லாம் நம்ம அந்த சிம்பாலிக்கா வச்சு தீபத்தினுடைய அந்த உருவத்தை. இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த ஆவடைங்கிறது என்ன? அதான் சக்தியாக நாதமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சிவம் என்பது ஒளியும், சக்தி என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு, பிரபஞ்ச நாதம் என்று சொல்லக்கூடியது ரெண்டும் தான் இணைந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடியதான் இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச இயக்கத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப ஆத்மாவுக்குள்ள ஒளியும் காட் இஸ் சவுண்ட் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டுக்கு அப்புறம் லைட் நிற்கணும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவம்ங்கிற ஒளி பெருகணும்னா அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். இந்த உடல் வளர்வதற்கு, உடல் வளர்ச்சிக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எவ்வளவு காலம் உணவு கொடுத்து பஞ்சபூதத்திலான உடலுக்கு பஞ்சபூதத்திலான உணவை கொடுத்து தான் உடல் நம்ம வளர்த்துறோம். ஆத்மாங்கிற இது நமக்கு உடல்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு 3 உடல் இருக்கு. ஒன்று பிசிக்கல் பாடி, இன்னொன்னு மேக்னெட்னு சொல்லக்கூடிய எனர்ஜி பாடி, இன்னொன்னு லைட் சொல்லக்கூடிய நம்முடைய காஸ்மிக் பாடின்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு என்ன உணவு இது வரைக்கும் கொடுத்தோம், எப்படி அதை பழக்கிறதுக்காக என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்னா எதுவுமே இது வரைக்கும் பண்ணது. இந்த சோல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆத்மாவுடைய உடலை தான் நம்முடைய ரியல் பாடி. நான்கிற அந்த ரியல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறியதா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் நான்கிற ரியல். இது எல்லாமே ஒரு காலகட்டம், இது எல்லாம் விதிக்கு உட்பட்டது. அதான் விதி என்று சொன்னா பிரபஞ்சத்தினுடைய பூமியை தாண்டி சோலார் சிஸ்டம் அனைத்தும் விதிக்கு உட்பட்டதுதான். ஆனால் சித்தர்கள் தன்னுடைய தன்மை எந்த விதிக்கு போறாங்க? இந்த சோலார் விதியை தாண்டி, இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச விதியை தாண்டி, அவங்க காஸ்மிக் விதியை தாண்டி சிவ விதி என்று சொல்லக்கூடிய பிரம்ம விதிக்கு அவங்க போறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்த சோலார் சிஸ்டம் அல்லது யூனிவர்சல் இந்த ஏரியாவுக்குலாம் ஒரு வகுக்கப்பட்ட செயல்பாடுலதான் அது நிற்கும். அதை தாண்டி அதுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு விதி, ஒரு பேட்டர்ன் தான், ஒரு சிஸ்டம் இருக்கு. அதன்படி அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அதை குறைக்கவோ அதை கூட்டவோ அதுக்கு எந்த விதமான ரைட்டு கிடையாது, போயிட்டே இருக்கும். ஆனா சித்தர்கள் என்ன பண்ணாங்க? இந்த பாடி எல்லாமே இந்த இங்க இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் விதியின் அடிப்படையில இருக்குது. இந்த விதி இந்த உடலுக்கு மட்டும்தான்.
ஆத்மாவுக்கான விதி என்பது இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு இங்க இருக்கக்கூடியது இல்லை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று. அது காஸ்மிக் சொல்லக்கூடியதையும் தாண்டி போகுது. நிறைய காஸ்மிக் சொல்ல டோட்டலா காஸ்மிக் சொல்ல முடியாது. காஸ்மிக்கிறது ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு லேயர்ல போயிருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒளி நிலை என்று ஒன்று இருக்குது. அதைத்தான் சிவநிலைன்னு சொல்றாங்க. அந்த விதிக்கு உட்பட்டது. அதாவது அத பிரபஞ்ச விதி என்றும் இது சோலார் விதி என்று ரெண்டு விதி இருக்கு. இந்த விதிக்கு தோற்றம், வளர்ச்சி, டெத்துன்னு ஒண்ணு இருக்குது. அந்த விதிக்கு எந்த இதுவுமே கிடையாது. அது எப்ப வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நாம இருக்கோம். இப்ப சித்தர்கள் தன்னுடைய ஆத்மாவை எந்த விதிக்கு கொண்டு போயிட்டாங்க? அவங்க பிரபஞ்ச விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளி இருக்கிறது வரையிலும் நம்முடைய சித்தர் பெருமக்களும் மகா குருநாதர்களும் இங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அழிவே கிடையாது. நமக்கு எல்லாத்துக்குமே இந்த சர்க்கிளுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சபூதம் இங்க இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்துக்குள்ள நம்முடைய வாழ்வு நினைவு எல்லாமே அதுக்குள்ளே வாழனால அந்த விதிக்கு உட்பட்டதான் நம்ம வாழ முடியும். அப்ப இந்த உடல் எல்லாம் இந்த விதிக்கு உட்பட்டு ஆத்மா பிரபஞ்ச விதியை தாண்டது. அதனாலதான் அதுக்கு அழிவு இல்லை. இந்த உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு என்பது இருந்துட்டே இருக்கு. அதனால இதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை வச்சிருக்க காரணமே உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவே இருக்கு. ஆத்மாவுக்கு ஒரு வேர்டு அகத்தியர் கொடுக்கிறார். ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை ஆத்மாவுக்கு கொடுத்த வார்த்தை. நிறைய பேர் ஞானம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஞானம்னா என்ன அப்படின்னா புரிதல், இப்படி நிறைய அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆத்மாவுக்கு அந்த ஞானத்துக்கு வார்த்தை டெபினிஷன் அகத்திய பெருமானார் கொடுத்திருக்காரு. ஞா பிளஸ் அணு பிளஸ் எம், இந்த மூணு சேர்ந்த ஒரு வார்த்தை தான் ஞானம்ங்கிறது. இப்ப ஞா என்றால் சூரிய தன்மை, ஞா என்றால் ஞாயறு, ஞாயர் என்றால் ஒளி என்று அர்த்தம். அணு என்றால் மிக சூட்சமான எனர்ஜி. அணு அப்படிங்கிற வார்த்தையை அப்பமே பயன்படுத்தியதாக அது எப்படி சொல்லுறார்? அணு என்றால் அதிசூட்சமான சக்தி. இம் என்றால் பிரணவ நாதம், சப்தங்களாக. உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒளியாக இருக்கிறது, அதிசூட்சமான சக்தியாக இருக்கிறது, அது சப்தமாக, நாதமாக, பிரபஞ்ச நாதங்களாக இருக்கு. இப்படி இதெல்லாம் சேர்ந்து மூணு சேர்ந்ததான் ஒரு சோல். இந்த மூணுமே இங்குள்ள விதிக்கு கிடையாது. இந்த மூணுமே பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த சொல்லக்கூடிய பிரம்ம தன்மை என்று ஒன்று, ஒரு ஒளித்தன்மையான ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயருக்கு உண்டான தன்மை, அதைத்தான் இந்த ஆத்மா எப்போதுமே வச்சிருக்கு. அதனாலதான் இங்க இருக்கத்தக்கவாறு உள்ள விதிக்கு இருக்கும்னா இருந்தா இந்த டெத்து பெர்த்துங்கிறது இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா இன்னொரு உடலை எடுத்தது. நம்ம இறப்பு பிறப்புங்கிறது ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு ஒரு சட்டையை கலத்தி போட்டு இன்னொரு சட்டை போடும். ஆனா ஷர்ட்டு போடுறது மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. போடக்கூடிய அந்த விஷயம் எப்போதுமே நிரந்தரமா இருக்குது. ஆத்மாவுக்கு அழிவில்லை. அப்ப அந்த ஆத்மாவை நம்ம வளர்க்கறதுக்கு பேர் தான் நம்ம கோவில்ல செய்யக்கூடிய சம்பிரதாயம். என்ன பண்றோம்? எல்லா கோயில்களிலும் ஒரு உணவு வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? எல்லா கோயில் சொல்லுங்க. பிரசாதம். பிரசாதம் அந்த பிரசாதம் கொடுக்கறது முன்னக்கூட்டி எல்லா சாமிக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் என்ன செய்வாங்க? அந்த நெய்வேத்தியம் சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப நெய்யினாலே பிராணன் என்று அர்த்தம். பிராணங்கிற பேர் தான் நெய்ன்னு சொல்றது. நெய் விளக்கு ஏன் ஏற்படும்? பிராண சக்தியை எடுக்கக்கூடிய தன்மை என்று அதான். அப்ப அந்த சாப்பாடுக்கு வெண்மையா கொடுத்ததுக்கான அர்த்தம் என்னன்னா பிராணத்தை வச்சு பிராணநாட்டு அந்த ஜீவனுக்கு கொடுக்கணும். அப்போ அன்னம் அப்படின்னா
உணவு. நமக்கு தெரிஞ்ச அன்னம்னா அரிசினால் உருவாக்கப்பட்ட அந்த ரைஸ் தான் நம்ம அன்னம் சொல்லுவோம். ஆனால் யோகத்துல அது எப்படி அந்த சம்பிரதாயம் இங்க வருது அப்படின்னா, எப்படி அப்படி ஒரு பழக்கம் நமக்கே நம்மளே படைத்த அந்த தெய்வீக உருவத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதாட்டு அதுக்கு அர்த்தமாகுமா? அது ஒரு சரியான முறையில வருமா? என்னையே உருவாக்குன இயற்கையா இருக்கக்கூடிய தெய்வ உருவத்துக்கு நானா சாப்பாடு கொடுக்க முடியும்? அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நான் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அது இருக்குதா? இல்லை. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்னுடைய ஆத்மாவை தான் நான் வணங்குறேன். நீங்க கோயில்ல போய் எதை வணங்கினாலும் உங்க ஆத்மா வணங்குறதுக்கான பொருள் தான் அது. ஏன்னா இறைவன்கிற ஒன்றை நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வணங்க முடியாது. அதனாலதான் இங்க வழிபாடு என்பது வழின்னா அந்த வழியில அந்த பாதையில போகுதுன்னு அர்த்தம். வழிபாடு என்பது சடங்கு அல்ல. சித்தர்கள் எந்த சடங்கையும் இந்த குறிப்பிடல, எதையுமே சொல்லல. அவங்க எல்லாரும் சொன்ன என்ன எல்லாமே என்ன சொன்ன உள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜீவனே சிவனாய்த்து இருப்பரே அப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த கள்ள புலன்கள் அனைத்தும் காளாமணி விளக்கே. அப்ப எல்லாமே உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம். இப்படிதான் சொல்லணும். ஆலயமா இருக்குது, அதுக்குள்ளதான் எல்லாம் இங்க வணங்கக்கூடியது. அப்போ உள் வணங்கல் தெரியாமல் வெளி ரீதியான ஒரு வணங்குதல் மூலமாக தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் நம்ம வணங்குறோம். அப்ப அங்க ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கான நோக்கம், அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இங்க ஒரு பாதை வழியா கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அன்னம் என்று சொல்லக்கூடிய உணவு. அந்த உணவு பிராண சாதம். அது எப்படி கொடுக்கணும், அதைத்தான் நாம பிரசாதம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பிராண சாதத்தை தான் பிரசாதம்னு சொல்றோம். அதே ரைஸ் வீட்டுல வச்சா சோறு, கோயில்ல இருந்து கொடுத்தா மட்டும் எப்படி பிரசாதம் ஆகுது? அதே ரைஸ் தானே. அப்ப எப்படி பிரசாதம் ஆகுதுன்னா, பிராண சாதம் அது பிராணனால் உருவாக்கப்பட்ட உணவு. அப்ப நம்ம பிராண சாதம்ங்கிற நம்ம எங்க உடலுக்கு கொடுக்குது, பௌதீகத்தில் உள்ள உணவு கொடுக்குறோம், தொண்டை வழியா கீழே இறங்கணும். ஆனால் ஆத்மாவுக்கான உணவு தொண்டை வழியா கீழே இறக்கக்கூடியதல்ல, தொண்டைக்கு மேல் வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப அண்ணாக்கு வழியாக அதை ஓப்பன் பண்ணி கபம் இறக்கி அதன் மூலமாக உணவுங்கிற பிராணனை கொண்டு கொடுப்பது பேருதான் நம்ம செய்யக்கூடிய அந்த அண்ணாக்கை வச்சு பண்ணக்கூடிய பிராண சுவாசம். அதைத்தான் அகத்தியருக்கு முருகப்பெருமான் என்று சொல்றாரு, சுசுமுனையில் சுவாசம் முதல்ல செய். உன்னுடைய அண்ணாக்கை திறந்து என்ன பண்ணு, உன்னுடைய ஆத்மாவை ஊட்டு, ஆத்மாவை வள. அப்ப ஒளி, அதிசூட்சமான சக்தி, என்று சொல்லக்கூடிய இதற்குடைய பிரபஞ்ச சக்தி, இதெல்லாம் சேர்ந்துடக்கூடிய இந்த ஆத்மா பலகீனமாக நமக்குள்ள இருக்கு. அதை வளர்ச்சி அது வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு பிராணனை கொடுக்கணும். அது எதனால் ஆக்கப்பட்டு இருக்கோ அதையெல்லாம் மீண்டும் அதை நோக்கி கொடுப்பதுதான் ஒருத்தருடைய யோக சாதனை. அப்ப பிராணனை கொண்டு சுவாசம் செய்து செய்து அதனுடைய வளர்ச்சியை கொடுக்கணும். நமக்கெல்லாம் ஞானம் இல்லையா? ஞானம் நம்ம அடையுவோமா? ஞானத்தை நாம அடைஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் சரியான வார்த்தைகள். ஞானம் அடையக்கூடிய ஒன்று அல்ல. ஞானம் புரிந்து கொண்டு ஞானம் வளர்க்கக்கூடியது ஒன்று. ஞானம் அடையதுலாம் ஒண்ணு இல்லை. நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க ஞானம் அடையலைன்னு அர்த்தம். ஏன்னா அடையதுக்கு என்று ஒன்று வெளியில தனியாட்டு இங்க இல்லை. அகத்தியர் சொல்லக்கூடிய ஞானம் அடைதல் கிடையாது. ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் முதல் கட்டமா உங்க அறிவை கொண்டு. ஞானம் வளர்ப்பது, உடலை எப்படி வளர்த்தீங்களோ ஞானம்ங்கிற ஆத்மாவை வளர்ச்சி அடைய செய்யணும். ஞானம்ங்கிற ஆத்மாவை விட இந்த உடல் வளர்ச்சியும் கடினத்தன்மையும் நல்ல எலும்பு சதையுமா அது இருக்கிறதுனாலதான் நமக்கு நான்கிற உணர்வு இந்த உடல்ல தான் இருக்கு. நான்கிற உணர்வு ஆத்மான்னு நமக்கு உணர்வுக்கு வரல. ஏன்னா ஆத்மா இந்த பலகீனமா இருக்கனால அது வரும். இந்த உடல் உணர்வை தாண்டி உங்க ஆத்மா விரிவடையும் போதுதான் நான்கிற உணர்வு நம்முடைய ஆத்மாவுக்கு. இப்ப நான்கிற உணர்வுக்கு நீங்க எப்போ போறீங்களோ அப்போ உங்க கர்மா எல்லாமே வேற நிலைக்கு மாற்றம் பெறுது. அது எப்படின்னு பார்க்கலாம்.
அப்ப இந்த அண்ணாக்குல பிராணன் கொடுத்து கொடுத்து அதை வளர்ச்சி அடை செய்யக்கூடிய பிராண சுவாசம் பண்ண மட்டும் போதா. அடுத்த ஒரு சுவாசம் இருக்கு, அதுக்கு பேரு நாத சுவாசம். இந்த நாத சுவாசம் எப்படி வருதுன்னா, பிரபஞ்சத்துல இந்த காஸ்மிக் சிம்பனி சவுண்ட்னு சொல்ற 10 விதமான சப்தங்களை கொண்டுதான் இங்க பிரபஞ்ச இயக்கத்தில் அனைத்தும் இயக்கம் பெறுகிறது. அத காஸ்மிக் சவுண்டு அல்லது பிரணவ நாதம், ஓங்கார நாதம் என்று நம்ம சொல்றோம். அப்ப நம்ம ஓம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அது ஓம் என்றால் ஓங்காரம் ஆகாது. அதுல 3 வார்த்தை அடங்கியிருக்கு, ஆ, உ, இம் என்று. அப்ப ஆ என்றால் சூரிய கலை. ஊ என்றால், ஏன் அந்த வார்த்தை ஊ போட்டாங்க? உமையவள், அங்க இருந்தா அந்த ஊ வருது. உமையவள்னா இடது கலை அல்லது சந்திரக்கலை என்று அர்த்தம். அப்ப சூரிய கலை, சந்திரக்கலை. இம் என்பது அக்கினி கலை. அப்ப முக்தின்னா 3 தீ என்று அர்த்தம். நிறைய பேர் நான் முக்தி அடைய போறேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பேர் வேற ஒண்ணும் இல்லை. முக்தி இஸ் த ஃபைனல் கிடையாது, முக்தி இஸ் த ஸ்டார்டிங். முக்திங்கிற ஸ்டார்டிங் தான். 3 தீயே ஒன்றாக்குவது. இப்ப நம்ம உடம்புல 3 தீ இருக்கு. ஒண்ணு இடது கலை இருக்கு, இன்னொன்னு பின்கலைன்னு சொல்லக்கூடியது இருக்கு, இன்னொன்னு அக்கினி கலை இருக்கு. இந்த அக்கினி கலை என்பதுதான் இம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய பேட்டர்ன். இந்த அக்கினி கலைங்கிற இம்ம வச்சுதான் பாக்கி ரெண்டும் இங்க என்ன செய்யுது, செயல்படுது. இந்த 3 ஒன்னாக்கும் போது அப்படி ஒன்னு ஆகிறதுக்கு மேல் நோக்கி வந்து இந்த நெத்திக்கு உள்பக்கமாக போய் நிக்கிறதுக்கு பேரு தான் என்ன, காசினாங்க. வாரனுக்கும் நாசிக்கும் மையத்துல இருக்கக்கூடிய இடம் காசி, வாரணாசி. இதே சகசாதனம் கொண்டு போனா அது பேரு கைலாஷ். இதே மூலாதாரத்திலே அது இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் தான் கன்னியாகுமரி. நம்ம இடத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நாங்க கன்னியாகுமரியில, நம்ம எல்லாம் கன்னியாகுமரியில தான் இருக்கோம். உடல் நிலையில, அறிவு நிலையில, உணர்ச்சி நிலையில எல்லாம் கன்னியாகுமரி மூலாதாரத்துலதான் என்ன இருக்கும். இந்த மூலாதாரத்துல இருந்து 3ஐயும் ஒன்னாக்குனா அது பேர், அந்த 3 ஒன்னாக்குறது பேர் தான் திருவேணி சங்கமம் அப்படின்னாங்க. அந்த 3 கலை, ஒன்று என்னது, கங்கை. கங்கைங்கிறது சந்திரக்கலை, யமுனைங்கிறது சூரிய கலை, சரஸ்வதி என்பதுதான் அக்னிகள். இப்படி இந்த 3 நதிகளும் இணையக்கூடிய இடத்த திருவேணி, உங்களுக்குள்ள அது நடக்கக்கூடியதான் வெளியில என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு இடங்களை சூஸ் பண்ணாங்க. சரி, இப்போ நமக்குள்ள இந்த 10 விதமான சப்தங்களை உடையதான் நமக்கிட்ட இருக்கக்கூடிய பிரணவ நாதம்ங்கிற சப்தம். ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு சக்கரத்துல இருந்து வரும். மூலாதாரத்துல வண்டு நாதம், திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார், பணிந்தவருக்கு 10 நாதமும் கிட்டும், பணிந்தர் அல்லாது பார்க்க ஒண்ணாதே. அந்த 10ஐயும் யாரும் பார்க்க முடியாது. பார்க்கறதுன்னா அதை அனுபவிக்க முடியாது. அவரே சொல்றாரு, என்னென்ன நாதம் உங்களுக்குள்ள கேட்குன்னு வருதுன்னு. முதல் நாதம் வண்டு நாதம், குழலோசை, யாழோசை, மணியோசை, கடலுடைய ஓசை, சிங்கத்தின் கர்ஜனை, சங்கு நாதம், இடிமுழக்கம். பயனலா இடிமுழக்கத்தோட பாடுவார். இப்படி 10 நாதங்கள். இதுக்கிடையில எல்லாம் சேர்ந்து கூட்டு நாதம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி 10 நாதங்களும் அத முதல்ல மூலாதாரத்துல இருந்து உங்களுக்கு நாதம் கேக்குதுன்னா, உங்களுக்குள்ள மூலாதாரம் ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்க மூலாதார சப்தத்தை நீங்க மீட் பண்ணிருக்கணும். அந்த காது தான் சுவாசம் செய்யுது. 2 காதும் அந்த சப்தத்தை சுவாசம் பண்ணும். காதுல பண்ணக்கூடிய ஒரு சுவாசம் அதுதான். உங்களுக்குள்ள சவுண்ட், ஒவ்வொரு சக்கரம் ஓப்பன் ஆகாத ஒவ்வொரு நாதமும் உங்களுக்குள்ள வெளியில கேட்பது அனைத்தும் ஓசை. உள்ளே பிரணவமாக பிரபஞ்ச காஸ்மிக் சப்தத்தை கேட்பது பேர் தான் நாதம். நாதத்துக்கு ஓசைக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இது ஓசை, உள்ள கேட்கறது நாதம், ரெண்டுக்கும் வித்தியாசம். காற்றினால் வர்றதுதான் ஓசை. அப்போ இந்த 10 சப்தமும் சேர்ந்ததுதான் நம்ம டிவைன் சவுண்டுன்னு சொல்றோம். இந்த காஸ்மிக் டிவைன் சவுண்டுன்னு சொல்லக்கூடியது இந்த 10 சேர்ந்துதான்.
அப்ப மூலாதாரத்துல வண்டுனுடைய நான் அந்த காட்டுல கேட்கும் ஒரு சவுண்டு, ஒயின்னு ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு தான் மூலாதாரம் ஓப்பன் ஆயிருக்கிறதுக்கான அர்த்தம். நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ஒரே வார்த்தை கேட்கறத எங்க நம்ம சகத்தியர் பரம்பரையில கேட்போம். நான் எனக்கு குண்டலி எழும்பிட்டு அது எழும்பிட்டு உங்களுக்கு என்ன நாதம் கேட்கணும் முத கேள்வி. நாதமா அப்படின்னா குண்டலின்னா ஒண்ணு எழும்பு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாதத்தின் வழியாகத்தான் அந்த இந்த பிரபஞ்ச சக்தி என்ன செய்யுது, மேல் நோக்கி நகருதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சுவாதிஷ்டானம் வரும்போது ஃப்ளூட் சவுண்டு வரும், இந்த விசில் மாதிரி ஒரு சவுண்டு உள்ள கேட்கும். மணிப்பூரகம் வரும்போது வீணையினுடைய சப்தம், தம்புராவுடைய சவுண்டு மைல்டா உங்களுக்குள்ள கேட்கும். ஹார்ட் சக்கரா வரும்போது மணிநாதம். அதனாலதான் எல்லா கோயிலையும் மணி அடிக்கிறோம். காரணம் என்ன, அந்த மணிநாதம் ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். விஷக்தி வரும்போது கடலுடைய இறைச்சல், அருவியில தண்ணி பாயக்கூடிய பாயக்கூடிய சப்தம். அதனாலதான் எல்லாத்துக்கும் அந்த தண்ணினால அபிஷேகனுடைய சவுண்டு நம்ம விடது காரணம். இந்த சப்தத்துல வரக்கூடியது அந்த மேல்நிலையில வந்திருக்குன்னு அர்த்தம். நம்முடைய பிராண இயக்கம் மெடுலால வரும்போது எல்லாம் சேர்ந்து கேட்கக்கூடிய டோட்டல் சவுண்டு, அந்த சவுண்டு தான் அந்த சிம்பனி சவுண்டுங்கிற பெயர் வச்சாங்க. காஸ்மிக் சிம்பனி சவுண்ட். எல்லா நாதம் கூட்டு நாதமா கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் சங்கு உடைய கர்ஜனை சவுண்டு, இங்க ஒரு கர்ஜனை மாதிரி ஒரு சவுண்டு வரும். சங்கு நாதம் தான் கிருஷ்ணர் விஷ்ணுவுடைய விஷயமா சங்கு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, மேல்கதியில அந்த பிராணனை ஊதுன்னு அர்த்தம். இறந்த வீட்டுல சங்கு ஊதுவாங்க இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம்? இறந்த வீட்லயும் சங்கு ஊதுவாங்க, கோயில்லையும் சங்கு ஊதுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இறந்த வீட்டுல சங்கு ஊதும் போது வாழ்நாள்ல மேல் நோக்கி ஊதாமல் கீழ் நோக்கியே தன்னுடைய பிராணனை கொடுத்து இந்த உடலை விட்டுட்டாருன்னு அர்த்தம். அடுத்த ஜென்மத்திலேயாவது இது மேல் நோக்கி தன்னுடைய காற்றை, தன்னுடைய பிராணனை இவர் கொடுக்கணும். அதனால மேல விடாம கீழே விட்ட ஆளு உடலை விட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்கான அதுக்கு அர்த்தத்துல சங்கு எடுத்து அங்க ஊதி காட்டினாங்க. இதே போல மேல இப்ப கிருஷ்ணரும் அல்லது நம்மளுடைய விஷ்ணு அந்த யோகத்துல கொடுக்கும்போது அந்த சங்க ஊதுவார். இந்த சங்கு நாத்துக்கு அப்புறம் கேட்கக்கூடிய சப்தம் தான் இடி முழக்கம். அந்த இடி முழக்கத்துக்கு இணையான ஒரு விஷயத்தை தான் சிவன் உடுக்க வச்சிருக்காரு. உடுக்கினுடைய சவுண்ட் இடி முழக்கத்துக்கான சவுண்ட். அப்ப அந்த உடுக்க சவுண்டு உங்களுடைய இடி முழக்கம் பிரெயின்ல கேட்கக்கூடிய ஒரு சத்தம். எல்லா எனர்ஜியும் பிரெயின்ல போய் தான் சேரும். மேல் நோக்கி போய் அந்த மேல் நோக்கி போகக்கூடிய நாதங்கள் போய் 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 என்னவா மாறுது, ஒளி ஆட்டு மாறுது. அடுத்த சுவாசம் நம்ம போறோம், ஒளி சுவாசம் என்று ஒண்ணு பண்ணுது. அந்த பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த கண். கருவிழி இரண்டும் ஒளியை சுவாசிக்குது. எல்லா காட்சிகளும் நமக்கு எப்படி இருக்கு, வெளியில இருந்து காட்சிகளனை ஒளியாக தான் நமக்கு வருது. உள்ள இருக்கக்கூடியது ஒரு ஒளி பெருக்கம் இல்லாதனால அதனுடைய ப்ரொஜெக்ஷன்கள் வெளியில வரமாட்டேது. இப்ப ஆத்மாங்கிறது இந்த கண்ணுக்கு நேரா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, ஒளி பிரகாசம் அதுக்கு வந்திருந்தால், இப்ப லென்ஸினுடைய கேரக்டர் என்ன, இப்ப டிரான்ஸ்பரண்டா ஒரு லென்ஸ் இருக்குன்னா அதனுடைய தன்மை என்ன, இந்த பக்கம் இருக்குது அங்கேயும் தெரியும், அந்த பக்கம் இருக்குது இங்கேயும் தெரியும். இதானே அதனுடைய தன்மை. ஆனா இந்த கண்ணுல இருக்கக்கூடிய லென்ஸுங்கிறது என்ன பண்ணிருக்கு, வெளியில உள்ளதான் உள்ள வருதே தவிர உள்ள இருக்கக்கூடிய வெளியில ப்ரொஜெக்ஷன் ஆகாம இருக்கு. அப்ப இந்த கண் வழியாக உங்களுடைய ஆத்மாங்கிற ஒளி முன்னோக்கி ப்ரொஜெக்ஷன், உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் தெரியும். ஆனால் அந்த பெருக்கணு ஏற்படுறது, வெளிச்சம் கூட்டினா தானே வெளிச்சம் விரிவடையும். ஒளியினுடைய தீபத்தை நம்ம என்ன செய்யறோம், தூண்ட தூண்ட வெளிச்சம் கூடுது, வெளிச்சத்தினுடைய பாதை விரிவடைய செய்யுது. இங்க வெளிச்சம் குறைவாக தூண்டப்படாத ஒரு ஜீவன் ஒளியாக நம்ம இருக்க வரைக்கும் இந்த கண் லென்ஸ் ஒளியா வெளியில வராது. அப்ப இதை பெருக்கணும்னா இதுக்கு தேவையான உணவு எது, இந்த வெளி ரீதியான காட்சிகள் உள்ள ஒளி அல்ல. இந்த கண் வழியாக ஒளி சுவாசத்தை எடுக்கக்கூடியதுக்கு தான் முன்னாடி என்ன பண்ணாங்க, சூரிய உபாசனை பண்ணாங்க.
சூரியனை பார்த்து கண் வழியாக உள்ள கொடுத்து கொடுத்து அது அந்த அந்த லைட் எங்க போய் சேருது? நம்முடைய ஆத்மால போய் சேருது. அதன் மூலமாக விளக்கு தீபத்தை பார்த்து அந்த லைட்டுங்கிற ஃபீல் உள்ள போய் மோதி அதன் மூலமா நம்முடைய ஆத்மாங்கிற வெளி வந்து வெளியில ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி சித்தர்களும் யோகிகளும் வெளியில இருக்கக்கூடிய இந்த ஒளிகள் எல்லாம் தாண்டி அவங்க எந்த ஒளிய வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த துருவன் ஸ்டார்ங்கிற அகத்தியருடைய பேருடைய. அப்ப அகத்தியருடைய ஒளி என்பது வடக்கு திசையில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திர ஒளியை நாம நினைவினால் தொடர்புபடுத்தி அந்த ஒளி வந்து என்ன செய்யுது? கண் வழியா உள்ளே போய் 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற ஒளிக்கு உணவாட்டு போய் அது வந்து என்ன செய்யுது? டெவலப் ஆகும். அப்படி ஆக 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 நமக்கு முன்னாடி அந்த ஒரு வெளிச்சம் தென்பட ஆரம்பிக்கும். முதல் ஒரு வெளிச்சம் தான். கண்ணை மூணா உங்களுக்கு எல்லாம் இருட்டா தெரியும். கண்ணை மூணா நமக்கு வெளிச்சமா இருக்கும். கண்ணை மூணாலும் வெளிச்சம் இருக்கும். அந்த இருள் மறைந்து ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு பேரு தான் பிரதோஷ நிலை. இரவும் அல்லாமல் பகலும் இல்லாமல் இடைப்பட்ட நிலை என்று சொல்லக்கூடிய பிரதோஷ நிலை. அந்த பேசிக்கலா என்ன பண்ண திருநீர் என்று சொல்லக்கூடியது என்னது? வேகாத நிலை. இனிமேல் வேக வைக்க முடியாது. எரிஞ்சு மேக்சிமம் எரிஞ்ச இனிமேல் எரிவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையதான் திருநீர்னு சொல்றோம். அந்த திருநீருடைய கலர் என்ன கலர்? அந்த கலர் தான் பிரதோஷ நிலைன்னு சொல்றோம். இப்படி 4 விதமான நிலைகள்ல நம்மளுடைய விஷயங்களை நம்ம உள்நோக்கி போறோம். ஒண்ணு மூக்குல உள்ள காற்றை சமப்படுத்துறோம். அண்ணாக்குழியாக பிராணனை ஒரு காற்றை ஒடுக்கி பிராணனாக மாத்துறோம். அப்ப காற்றை ஒடுக்கி, அதனாலதான் காற்றை ஒடுக்கி காற்றை கணக்கிட தெரியாதவன் சொல்லி பாடுவார். அந்த காற்றை ஒடுக்க தெரியல, காற்றினுடைய கணக்கறியக்கூடியதும் தெரியல. காற்றினுடைய கணக்கறியக்கூடிய தெரியக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லி கொண்டு வருவாங்க. அப்படி அந்த அண்ணாத்துல ஒடுக்கி அதை வந்து பிராணனாக, அதையும் ஒடுங்கி அது நாதமாக நமக்குள்ள வரும். அந்த நாதமே எங்க போய் சேருது? ஒளியாக கன்வெர்ஷன் ஆகுது. இப்ப கண் மூலமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒளியும் உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு சக்கரங்களிலும் போய் என்ன செய்யுது? உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகத்துக்கும் போய் 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 அது சேர்ந்து எதெல்லாம் கர்மா என்று சொல்லக்கூடிய அனைத்தும் எப்படி நமக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, டார்க் ஆட்டு கருப்பாக ஒரு புள்ளியாக நம்மகிட்ட பதிவாகுது நம்ம உடம்புக்குள்ள. கர்மா இஸ் த டார்க் அப்படின்னு. அந்த இருளாக இருக்கக்கூடிய அந்த கர்மாவை நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கான ஆழமான உண்மையான தன்மை வழியில என்ன பண்றோம்னா, இந்த ஒளியினுடைய பர்சன்டேஜை நம்ம உடம்புல கூட்டணும். அதனாலதான் வள்ளல் பெருமான் எல்லாருமே என்ன பண்ண அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொன்னாங்க. அந்த ஒளிதான் இங்க உள்ளே வரணும். இப்போ நமக்கு ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம் நாம இருட்டா இருக்கு. இந்த இருளை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லைட் போட்ட உடனே இருள் மாறும். அப்ப அந்த இருள் வெளியே போயிட்டா அந்த இருள் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா, இருள் அந்த ஒளியினுடைய தாக்கம், ஒளிக்கு அவ்வளவு வல்லமையான ஆற்றல் இருக்கிறதுனால ஒளியினுடைய ஆதிக்கத்தை இருள செலுத்தி இருளை என்னவா மாத்திடுது? ஒளியா மாத்திடுது. இதே போலதான் அகத்தியர் என்ன சொல்றாரு? சித்தர்களும் நம்மளுடைய அகத்தியர்களும் தேரையர்ல இருந்து போகர் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒளியினுடைய தன்மையை உள் உடலில் பெருக்கி, அதனாலதான் உள் ஒளி பெருக்கி உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை பெருக்கணும். அந்த ஒளி பெருகினவன்ட்ட இருந்து எடுக்கணும். நீங்க எதுல இருந்து எடுத்தாலும் கர்மாதான். புரியுங்களா? நீங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டே பண்ணீங்கன்னா அது ஒரு பதிவு தான். ஒரு விஷயத்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அது பதிவு தான். ஒரு சிலையை பார்த்தா ஒரு பதிவு தான். பஞ்சபூதங்களான எந்த ஒன்றும் நீங்க ஒரு ஆப்ஷனா எடுத்தா அது நமக்குள்ள பதிவாகப்படுது. பஞ்சபூதத்துக்கு அப்பாற்பட்டு பதிவு இல்லாத ஒரு விஷயத்தை எடுக்கும் போது உங்களுக்கு பதிவு இல்லை. அதனுடைய தன்மைக்கு மாறுது. தீ மட்டும்தான் எல்லாமே தனதாக மாற்றும். பாக்கி எல்லாமே
எது சேருதோ அதனுடைய அடிப்படையில அது என்ன செய்யும், மாற்றத்தை அது பண்ணிவிடும். ஒரு தண்ணியில எவ்வளவு தூரம் கெட்டது போட்டுட்டே இருக்குமோ அதை அது உள்வாங்கிடும். ஆனா தீ மட்டும் தான் என்ன செய்யுது, எதை போட்டாலும் தனதாக மாற்றக்கூடிய மாத்தி. அப்ப என்ன பண்ணாங்க, அகத்தியர் அணையாத எப்போதுமே பிரம்மத்திலிருந்து அகத்தியர் எடுத்துட்டு இருக்காரு. அகத்தியருடைய அந்த ஒளி யாத்திரலாம் எடுக்கிறாருன்னா சுப்பிரமணியரோட தொடர்பு வச்சு எடுத்துட்டு இருக்காரு. அகத்தியர் அந்த ஒளிதான் சிவன்கிற ஆதி குருட்ட இருந்து ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கிறார். எப்பவுமே மகா குருநாதர் சிங்கிளா இருப்பதில்லை. அவங்க யாரெல்லாம் தன்னுடைய குருவாட்டு அவங்க தொடர்புல இருக்காங்களோ அவர்களுடைய அனைத்து ஆற்றலையும் எடுத்து ஒரு ஆற்றலாக தான் அமைக்கிறாங்க. அப்படி அந்த ஆற்றலை இந்த கண்வழியா எடுத்து எடுத்து உடலுக்குள்ள அந்த ஒளித்தன்மையை பெருக்க பெருக்க நம்மளுடைய கர்மா என்று ஒளிந்திருக்கக்கூடிய அனைத்தும் ஒளித்தன்மையாக மாறும். கர்மத்தை யாரும் அழிக்க முடியாது. சித்தர்கள் சொல்றாங்க, முன்வினையை முடிச்சு அவப்ப, பின்வினையை கசக்கி புளிவர். புளியதான் முடியும், எவ்வளவு முடியுமோ கசக்க முடியும், புளிய முடியும், எல்லாம் முடியும். ஆனால் அழிக்க முடியாது. அழிக்கிறதுனா எப்படி அழிக்கிறது அப்படின்னா, பிசிக்கலா அழிக்கக்கூடியது நம்ம பிராணாயாமங்கள், நம்மளுடைய அவர்கள் கொடுத்த அந்த மருத்துவ மருந்துகளை பயன்படுத்துவது எல்லாமே நம்ம வெளியில வந்ததற்கு உண்டானதை நம்ம என்ன மாற்றி அமைக்கிறோம். உள்நிலையில் இருக்கக்கூடிய சூட்சமமாக இருக்கக்கூடியதை மாற்றுவதுதான் இந்த ரியல் மாற்றம். வெளியில மாற்றுறது வியாதியில இருந்து விடுபடுகிறோம். அதற்கெல்லாம் இன்னும் காரணமா உள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அப்ப உள்ள மாற்றத்தை பண்ணாத வரையிலும் அது காலத்தினாலும் இந்த கோளுடைய வெளிகோள் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. எப்பவுமே வெளிகோள்ங்கிறது சித்தர்கள் சொல்லவே இல்லை. அனைத்து கோள்களையும் ஒரு நூலினால் கட்டினார் அப்படின்னு சித்தர்கள் சொல்லும் போது நம்ம வெளியே இருக்கக்கூடிய சோலாசத்து கோலை கட்டினான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது வெளியில இருக்கக்கூடிய கோல். உள்ள கோல் இருக்குல்ல, நமக்கு உள்ள 7 சக்கரங்களிலும் 7 விதமான கோள்களுடைய ஆதிக்கம் நடக்குது. மூலாதாரம் சூரியன், சுவாதிஷ்டானம் சந்திரன், மணிப்பூரகம் செவ்வாய், அநாகதம் புதன், விஷுப்தி சுக்கிரன் குருன்னு சொல்லக்கூடியது. விஷுப்திங்கிறது தான் குரு, மெடுலா சுக்கிரன், சகசிராதலம் சனி. 7 பிளானட் இங்கதான் இருக்கு. எல்லா பயிற்சிகளும் குரு பயிற்சியில இருந்து எல்லா பயிற்சியும் வெளியில நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உள்ள நடக்கக்கூடியதுலதான் பிரச்சனை. நம்ம வெளியில உள்ள கோள்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அது அதனுடைய சிஸ்டமேட்டிக்கா அது இயங்கிட்டு இருக்கு. அது யாரும் கூகுள்ல நம்மளை சர்ச் பண்ணி நம்மளை ஒன்றும் பண்ற போறது கிடையாது. நம்மளை விட அதுக்கு அறிவு கிடையாது, ஆற்றல் உண்டு, அறிவு கிடையாது. நல்லா புரிஞ்சுடுங்க. சித்தர்கள் அதான் சொன்னாங்க, அதை தண்ட முந்தன்லாம் பெயர் போட்டு சமயத்துல கடுமையா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சிஸ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி பூமிக்கு வருது. அப்படி வரக்கூடிய பூமிக்கு வரக்கூடிய அந்த டோட்டல் எனர்ஜி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளையும் தொடர்புபடுத்தி இயக்கம் வருது. அப்படி வரும்போது ஒவ்வொரு சுசுமுனையில முதுகுத்தன்ல ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு கோளுடைய ஆதிக்க சக்தியை ஈர்த்து செயல்படுது. அந்த சக்கரங்கள்ல நீங்க என்ன ஸ்டாக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவ்வளவுதான் மேட்டர். கோல்கள் எதுவுமே யாருடைய இது பண்ணது கிடையாது. நாம என்ன பதிவு பண்ணி முதுகுத்தன்ல வச்சிருக்கோமோ அதை வெளிப்படுத்துறது அந்த சக்தியினுடைய வேலை. அதனுடைய தர்மத்தை, அதனுடைய கர்மத்தை, அதனுடைய நீதியை அது பண்ணிட்டு இருக்கு. நாம எது பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எந்த சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும், எந்த சக்கரத்தை ஆக்டிவேஷனை நியூட்ரல் ஆக்கணும், இதுதான் நம்ம தெரிய வேண்டிய காரியமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனால கோல்களை பழிப்பதோ இயற்கையை பழிப்பதோ நமக்கு எதிராக நம்ம அதை வைக்கிறது நமக்கு தான் பிரச்சனையை தவிர அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதையும் நம்ம அப்ப அந்த 4 விதமான நிலைகள்ல நம்ம என்ன செய்யறோம், ஒளியாக தன்னுக்கு ஆதிக்கத்தை ஒளித்தன்மையை கூட்ட கூட்ட நம்முடைய கர்மத்தினுடைய அந்த டாட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒளி ஆகும்போது அது நியூட்ரல் ஆகும். அது அழியாது, ஆனால் அது நியூட்ரல் ஆக முடியும். நாம அழிப்புங்கிற பேர் என்பது நியூட்ரல் ஆகிறதா. ஒளித்தன்மை அடைய வைத்தால் அதனுடைய அது ஏதாவது ஒண்ணு இருந்தாதானே அதுக்கு அது வேலை செய்யும். அதை ஒளியாக்கினா அது ஒளியாகவே நிற்கும்.
அதுக்கு வேற எந்த இது. அப்போ இந்த ஒளித்தன்மைய மூளையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பதிவுகளா இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றையும் பார்த்ததுக்கு தான் சாதனைன்னு சொன்னாங்க. பஞ்சபூதங்கள் ஏற்பட்டக்கூடிய கர்ம வினையை மாற்றுவதற்கு பஞ்சபூதம் ரீதியான சக்தியாக எடுத்து சுத்தி பண்றதுக்கு பேர் தான் நம்ம செய்யக்கூடிய பிராணாயாமங்கள். வித்தைகள் ஒண்ணு சொல்றோம், அது அண்ணாக்கு வழியாக சுசுமனை வழியாக இருக்கக்கூடிய கபத்தை நீக்கி அந்த பாதை ஒழுங்குபடுத்துவது வித்தைகள். வாசி கிரியாயோகம், வா என்றால் பிரான்ங்கிறக்கூடிய பிரபஞ்ச நாதம், சி என்றால் ஒளி. அப்போ சக்தியும் சிவமா இருக்கக்கூடியதை வைத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிரியா என்றால் கர்மம் அல்லது செயல். இது வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயலும் கர்மத்தை உருவாக்குது, பதிவை உருவாக்குது. பதிவுகளிலிருந்தும் கர்மத்திலிருந்தும் உங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான கர்மத்தையும் நம்ம செய்யும். எந்த கர்மம் செய்து பதிவும் கர்மம் சொல்லக்கூடிய பதிவுகளை உள்ளே ஏற்படுத்தணுமோ, அதே போல இன்னொரு கர்மத்தை செய்து பதிவுகளை மாற்ற அமைப்பதற்கும் பதிவினுடைய வீரியத்தை மாற்றுவதற்கு ஒரு கர்மம் செய்யும். அதைத்தான் யோக கர்மம் அல்லது கர்ம யோகம்னு பெயர் வச்சிருக்கு. அதனாலதான் வாசி கிரியா என்ற வார்த்தையே எனக்கு அந்த குருநாதருடைய சூட்சுமத்தை கொடுத்த வார்த்தை தான், வாசி கிரியா யோகம். யோகம்னா இங்க நினைக்கிறேன். அப்ப சுசுமனை வழியாக அந்த வாசி எனும் டெக்னிக்கல 8 டெக்னிக்கலாட்டு நம்ம சொல்லி தருவோம். 3 நிலைகளுக்கு அப்புறம் 8 டெக்னிக்கல் நிலையில நீங்க இந்த எல்லாமே பயன்படுத்திக்கலாம். நீங்க மருந்து யூஸ் பண்ணிடுங்க, பிராணாயாமம் யூஸ் பண்ணிடுங்க, தியானம்ங்கிற தவத்தை யூஸ் பண்ணிடுங்க, அந்த ஒளியில தவம் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வாசின்னு உங்களுடைய பிராணனை மேல் நோக்கி கொண்டு போய் உங்களுடைய மூளையினுடைய இயக்கத்தை அதிகப்படுத்திடணும். மூளையினுடைய தன்மை அதிகப்படுத்தப்பட்டதான் தலையினுடைய பாகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆக்டிவேஷன் கொண்டு வரும்போதுதான் நமக்கு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்களுடைய அந்த தொடர்பு, நம்முடைய சூட்சும குருநாதருடைய தொடர்பு, எல்லாமே மேல்நிலையில இருக்கக்கூடிய தொடர்பு நாம ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் கர்மத்தில் இருந்தும் கர்ம வாசனையில இருந்தும் நாம விடுபடுவதற்கு யோக பக்தி யோக ஞானம் இந்த வழிமுறைகள்ல எல்லாமே யூஸ் பண்ண. அஸ்ட்ராலஜி என்பது நீங்க நல்ல பலன்களை பார்த்து அங்க செய்யறதுக்காக சித்தர்களோ அகத்தியரோ அந்த இது கொடுக்கல. அந்த கர்ம ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அஸ்ட்ராலஜி கோலுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அது எந்த மாதிரி பயன்படுத்துங்கிற ஒரு வழிமுறையை சொன்னதுதான் அஸ்ட்ராலஜி. பலன்கள் வேற விதமான இதுல உருவாக்கப்பட்டது. சித்தர்கள் யாரும் பலன்கள் சித்தர்கள் உருவாக்குன எல்லாமே என்ன தொடர்பு. இப்ப நான் சொன்ன மாதிரி என்ன, இப்ப சூரியன்னா நமக்கு மூலாதாரம் சூரியன், கண்ணுக்கு ஹார்ட்டுக்கு சம்பந்தம் உடையது. இப்படி இருக்கு. ஒவ்வொரு கோல் நம்மளுடைய உடம்புல முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த கோலினுடைய சக்தியினுடைய இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது எந்தெந்த உறுப்புகளோட தொடர்புல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க சொன்ன அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது அவ்வளவுமே அந்த வழிமுறையில தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பலவிதமான கர்மவை போக்குவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் அகத்திய பெருமானுடைய அந்த பக்தி யோக ஞானத்துடைய வழிமுறைகளும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா நான் சொல்லியிருக்கிறோம். அதையும் குருநாதருடைய வழியில உங்கள் அனைவருக்கும் அது சித்தியாகட்டும். உங்கள் அனைவருக்கும் அந்த வழியில உங்களுடைய கர்மத்திலிருந்து விடுதலை பெற்று புற வாழ்வு என்று இந்த உலக வாழ்க்கையும் அக வாழ்க்கை என்று நமதுடையது. புற வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய இந்த உடலை வைத்து செய்யக்கூடிய பணி செய்யணும். சித்த மார்க்கத்துல எப்போதுமே இரண்டையும் சரியா கொண்டு போகணும். யார் ஒருவர் தன்னுடைய குடும்பத்துல இருந்து தன்னுடைய கடமையை செய்து கொண்டும் தனக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நல் வழியை காட்டிக்கொண்டும் தன் அகத்திலே அக வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை நோக்கிய அந்த சாதனையும் செய்கிறாரோ, அந்த ரெண்டையும் யார் ஒன்று போல கடைபிடிக்கிறாங்களோ அவங்க யாருமே
சித்தர் யாரும் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்களே உங்களை தேடி வந்துக்குவாங்க. அகத்தியரே சொல்றாரு, யார் குடும்ப கடமையும் தன்னுடைய ஆத்மாவுக்காக செய்யக்கூடிய கடமையும் செய்கிறாரோ அவர்களை நாங்கள் தேடி வருவோம். அந்த வழிமுறையை தான் குருநாதர் சொல்றாரு. அதனால நீங்க உங்க கடமையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் வெளியில செய்யக்கூடிய கடமையும் ஜீவ காருண்யம் அப்படிங்கிற உணர்வுங்கிறது எல்லா ஜீவனையும் மதிக்கிறது தான். மனிதனுக்கு மனிதன் உணவு கொடுக்கறது மட்டும் ஜீவ காருண்யம் கிடையாது. உணவு உற்பத்தி பண்ண தெரியாத மற்ற ஜீவனு கொடுப்பதுதான் ஜீவகாருண்யம். அப்ப இங்க எல்லாமே ஒரு நாயில இருந்து ஒரு பூனையில இருந்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவனையும் நீங்க அந்த உணர்வு இந்த இடத்த ஓப்பன் ஆகக்கூடிய ஃபீலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் முதல் ஆசீர்வாதத்தை சித்தர்கள் வாங்குவாங்க. மற்ற ஜீவராசிக்கு எதிராக உங்களுடைய செயல் இருந்தால் கண்டிப்பா சித்தர்கள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம மனிதனுக்கும் உறவுகளை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த இதுல ஒவ்வொரு ஜீவன் மேல காட்டக்கூடிய அன்பு தான் சித்தர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்க முடியும். அது இங்க வந்து உங்களுக்கு வரணும் இந்த ஃபீலிங். அப்ப முறையான சாதனை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்ன இந்த சக்கரம் ஓப்பன் ஆகும். இந்த ஹிருதய கமலம் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் சக்கரம் ஓப்பன் ஆகி அந்த அன்புங்கிற ஃபீல் வெளியில உங்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும். எல்லாருமே அன்புக்காக இயங்கக்கூடிய பெக்கரா இருக்கணும் இல்லையா? அப்ப யாருதான் கொடுப்பது? எல்லாருமே அன்பு வாங்கிறதுக்கு நின்னா யாருதான் கொடுப்பது? அப்ப கொடுக்கக்கூடிய ஆளை தான் தயார் பண்ண முடியுது. எல்லாருமே வாங்கக்கூடிய ஆளா இருந்தா கொடுப்பது யார் இருப்பாங்க? அதனாலதான் யோகத்துல என்ன பண்ணாங்க, அன்புங்கிற இத ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து இது ஓப்பன் ஆன பிறகுதான் ஞானங்கிற இந்த உணர்வை நாம பெற முடியும். அந்த வகையில இந்த அற்புதமான பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஆசை தம்பி ஐயாவும் இளங்கோவன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த இது நல்ல பணி சிறக்கட்டும், தொடரட்டும். பலவிதமான வழிமுறைகள் மறைந்து இருக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் தெரியப்படட்டும். அகத்து ஈஸ்வராயன். ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா 5 நிமிடம் கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். இருந்தாதான் நீங்க கேட்டதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு தீர்த்தம் வாங்கும் போது கையை நீட்டி தீர்த்தம் வாங்குவோம். சோ அப்படி தீர்த்த மாதிரி இந்த உரையை வாங்கலாம் அப்படின்னு கையை நீட்டி இடி மழை மாதிரி நிச்சயம் இந்த ஒரு கவனிச்சு முழுமையா யாரும் ஒரு பெரிய கடலை ஒரு டம்ளர் ஊத்துற மாதிரி அவ்வளவு செய்தி அதை உருவாக்குறதுக்கு இன்னும் பலமுறை இந்த செய்தியை பலமுறை கரெக்டா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவான மிகப்பெரிய அதான் நீங்க சொல்றது ஒரு ஷார்ட் இன்னும் பல செய்திகள் அவருடைய ஒரு குறியீடா சொல்லிட்டு அதுவே இவ்வளவு இருக்கும்போது ஒன்னு டீப்பா பெரிய செய்தி இருக்க முடியும் நினைக்கிறேன். நேர்கள் நிச்சயம் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். சந்தேகத்தை உங்களுடைய சந்தேகம் கருணன் சாரதா மேடம் நிறைய உங்களுடைய சந்தேகத்தை கருணாநிதி சார் கேளுங்க. சாரதா முதலில் சாரதா குருஜியை அறிமுகப்படுத்தி பேர்
வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. என்னுடைய முதற்க நன்றி. உங்களுடைய கேள்வி டாக்டர் உங்க வாய்ஸ் இது பண்ணுது டாக்டர். எனக்கு சார் உங்க வாய்ஸ் வாய்ஸ் சரியில்லையா? ரெண்டு ரெண்டு டிவைஸ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஓ சரி ஓகே. இப்போ ஓகே. கேட்காத ரைட். கேள்விகள் கேட்கலாம். இல்ல நீங்க பேசுறது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இப்படியா? சரி கேக்குதா? இல்ல கேட்கல. மேடம் சரியா கேட்கல. நேத்திக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. இல்ல சரியா கேட்கல. கேட்கலையாங்கிறது சரியா கேக்குது. அது மட்டும் தான். இப்ப போன்ல பேசினாலும் கேட்கவே கேட்காது. இப்ப கேக்குதானா? அது கேட்கும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு. அதே மாதிரி நீங்க கேக்குதான்னு கேட்டது. ஆனா அதுக்கப்புறம் கேட்கல. மறுபடியும் வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களாயா? நீங்க பேசுறது கேக்குதுங்கய்யா. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு சார் இன்னைக்கு உண்மையிலே நடந்தது. எனக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படியே ஒரு தெளிந்த ஒரு நீரோடையில அப்படியே ஒண்ணு போல ஒரு ஃப்ளோனா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து உண்மையிலே அனுபவிக்கவே இல்லாத அளவுன்னா ஒரு ஃப்ளோ. ஐயாவுடைய ஸ்பீச் அந்த அளவுக்கு இருந்து டெப்த்து, அதே சமயத்துல யூனிஃபார்ம் ஃப்ளோ அந்த மாதிரி இருந்துச்சு. அருவி மாதிரி. அதாவது அருவியில சத்தம் இருக்கும், இது சத்தம் இல்லாத ஒரு அப்படியே ஒரு பேரருவின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃப்ளோ. அதுல வந்து உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச பொருளதின் வகை அறிவார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு ஐயா. அதைத்தான் அதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு எனக்கு. அந்த சந்தேகத்தை வந்து அந்த சொல்ற விதமா சொல்லி அதை தெளிவு பண்ணி புரிய வச்சுட்டாங்க உண்மையிலே. அதாவது ஒரு வெற்றிடம் அப்படிங்கறத சொல்லி அந்த உணவு குழாய்க்கும் அதுக்கும் எப்படி எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப இருந்துச்சு. அது எப்படி உள்ள சில நேரங்களில் நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடும்போது குறப்பு ஏறிடுச்சுன்னு டபார்னு போய் சோறு போய் உள்ள போய் ஒரு தும்மல் போட்டு அதை கிளியர் பண்ணாத வரைக்கும் அந்த அந்த இடத்த வந்து சரி பண்ணாத வரைக்கும் நம்மளால சரி பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஒரு இம்சை நமக்கு உடம்புக்கு வரும். அப்ப அந்த இடம் ஒரு வெற்றிடம் இருக்குங்கிறதான் உணர வச்சாங்க. எல்லாமே பேர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹரித்வார், அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் என்ன சொல்றது சிதம்பரம், இப்படி ஊர் பேரு. அதாவது எப்படிலாம் அந்த அமைப்பு இருக்கு, உடல் அமைப்பையும் அதையும் கம்பேர் பண்ணி அப்பப்பப்பப்பா என்ன சொல்லனே எனக்கே தெரியல. எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிட்டாங்க. அந்த அதுல உடல இன்டரப்ஷன்ங்கிறதே இல்லாத அளவுக்கு ஒரு ஃப்ளோ. அது எப்படி சொல்ல, உண்மையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு இது கிடைச்சது இன்னைக்கு. அந்த சந்தேகங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு தெளிவாயிருக்கு. அந்த நிலைக்கு நம்ம போகணும். வல்லாருடைய இதையும் விட சொன்னது ரொம்ப அற்புதம். இன்னைக்கு உள்ள லேட்டஸ்டா இன்னைக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஞானியா இருந்து நமக்கு ஒரு பெரிய பேரொழியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த சொன்ன விதம், அந்த மகா மந்திரம், அதெல்லாம் நம்ம மனசுல வச்சு இருக்கணும். அதான் இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்று வருமோ சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு அந்த குடுப்பினை இருக்கணும் நமக்கு. அதை சும்மா இருந்து அதை சிந்திக்கக்கூடிய தன்மை வரணும். இது வந்து இந்த ஜனங்களெல்லாம் நல்லா அந்த உலகமே அந்த இதுல இன்பத்துல திளைக்கணும்னு சொல்லி தான் பெரிய பெரிய மகான்கள் நம்ம தமிழகத்திலையும் சரி பாரதத்திலையும் சரி தோன்றி உலகுக்கே ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஐயா சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. நம்ம 18 சித்தர்களை சொல்லி சொன்ன விதமும் சரி எல்லாமே அற்புதம், அதிசயம். எனக்கு என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஐயாவை நேரில் எப்படியாவது கண்டிப்பா வாழ்க்கையில சந்திக்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்துல இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டு அவங்களுடைய தொடர்பு எங்க இருக்கிறாங்கங்கிற விஷயங்களை எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி. நீங்க இதை ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. தொடர்பு நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி புதிதாக நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. தாரணி மேடம்,
காயத்ரி மேடம், இன்னும் நிறைய பேர், ரஞ்சனி மேடம், செல்வி மேடம், சுகுணா மேடம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, லேடிஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதிகாலையில் அவ்வளவு பணிகளையும் விட்டுட்டு லேடிஸ் அதிகமா வந்திருக்காங்க. சுகுணா மேடம், விஜயா மேடம், பார்த்தா எல்லாமே லேடிஸா இருக்காங்க. உண்மையிலேயே அது பெரிய ஆச்சரியமான விஷயம். நீங்க எல்லாமே புதிதா வந்திருப்ப நம்ம குரூப்ல இணையறதுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி ஒருவேளை நீங்க லிங்க்ல முடியல அப்படின்னாக்க லிங்க்ல ஆன் பண்ணாலே உடனே வந்துடும். நம்பர் நோட் பண்ணி 7824883355 7824883355. இது குரூப்போடது, நம்மளோடது இருக்கு. ஐயா தொடர்ந்து பேசுவாங்க. இதுல வந்து சாரதா மேடம் குருஜி கிட்ட கேட்டிருக்க கேள்வின்னா, எல்லாருமே எண்டு நிலை அப்படின்னா முக்தி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முக்தின்னா தட் இஸ் எ எண்ட், அதுதான் ஒரு எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குருஜி அதுதான் ஸ்டார்டிங்னு சொல்ற. நம்ம எதெல்லாம் முடியும்னு நினைச்சுக்கிட்டோமோ அங்கதான் ஆரம்பமே இருக்கு அப்படின்றாரு. அதுதான் கேக்குறாங்க. அப்ப இதுதான் ஆரம்பம்னா இதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. முக்தி நிலைங்கிறத டச் பண்றதே ஓப்பனிங்கே எங்கன்னா எண்டு கார்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி மேடம் கேக்குறாங்க. அப்போ எண்டுங்கிறதே எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருஜி நீங்க பதில் சொல்லலாம். அகத்தீஸ்வரன், முக்தி ஏன் பெருசாக சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள்ல உலக இன்பங்கள்ல இருந்து மாறி அடுத்த நிலைக்கு வர்றது பேரு தான் முக்தி. அப்போ உலக இன்பம் எவ்வளவு பெரிய இன்பம், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் பெரிய இன்பங்கள் உள்ளது. அதனால பெரிய இன்பத்துல இருந்து ஒரு அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து முக்தியே பெருசாக சொல்லப்பட்டது. ஆனா முக்தி தான் யோகத்துல ஒன்றாம் ஸ்டெப். அதுக்கப்புறம் போகக்கூடிய நிலைகள்லாம் சித்தன்கிற ஒரு நிலை. முக்திங்கிற நிலையை தான் நம்ம சித்தன் சொல்றோம். சித்தன் அல்லது சித்தன் சொல்லக்கான காரணம் என்னன்னா, நான் எனும் விழிப்பு நிலை அடைந்த ஒரு விழிப்பு நிலையை தான் சித்தம்னா நான்கிற உணர்வு. அதைதான் நம்ம சித்தர்கள் சொல்றோம். சித்தம் என்றால் நான் யாருன்னு உணர்ந்ததுதான் சித்தர்கள் சொன்னோம். அந்த சித்தர்கள் தான் இங்கே முதல் ஸ்டெப். சித்தர்களுக்கு அடுத்தால யோகி இருக்காங்க, ரிஷி இருக்காங்க, அதுக்கு அடுத்தால மகரிஷி இருக்காங்க, அதுக்கப்புறம் மாமகரிஷி, பிரம்ம ரிஷி. இவங்க ரெண்டு தான் ஈக்குவல் ஸ்டேஜா இருக்காங்க. சரிங்களா? சித்தர்கள் தான் அவங்க இதுலயே கடைசியா உள்ள ஜூனியர் வந்து சித்தர் தான். மோஸ்ட் ஆஃப் சீனியர் தான் மாமகரிஷி, பிரம்ம ரிஷின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் சீனியர் சொல்லக்கூடியவங்களுக்கு தான் ஒரு பூமிய வழி நடத்தக்கூடிய பொறுப்பு கொடுத்தது அந்த சப்த ரிஷி மண்டல ரீதியாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அப்ப இது எல்லாம் சித்தர்கள் எல்லாமே அதுக்கு கீழே கீழே ஒவ்வொரு ஸ்டெப்ல இருக்கக்கூடிய. அப்ப முக்திங்கிறது சித்த நிலை என்று அர்த்தம். உடம்பெடுக்கக்கூடிய கான்செப்டை உடைக்கக்கூடிய நிலை தான் இங்க வந்து முதன்மையாக எல்லாரும் கூறப்பட்ட நிலை. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, அறவாளி அந்தனன் தாழ் சேராது பிறவாளி நீந்தல் அறிவு. நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்பே அறவாளி அந்தன், அறத்தின்படி இருக்கக்கூடிய அந்தனன்னா, அன்னைக்கு இருக்க வார்த்தை அந்தணன் சொன்னாலே சித்தர்னு அர்த்தம். அந்தத்தை உணர்ந்தவன், அந்தத்துக்கு போவதான வழியை காட்டியவன் அர்த்தம். அந்த அந்தத்தை உணர்ந்தவனுடைய தாழ் சேராது, அவனுடைய இணைப்பு இல்லைன்னா பிறப்புங்கிறது நீங்க விடுபட முடியாது. இப்ப பிறப்புங்கிறது விடுபடுறதுக்கு பேர் தான் முக்தினாங்க. மூன்று நிலையாக ஒன்றாக்குவது. இந்த மூணு தனித்தனியா இயங்குறதுனாலதான் நம்ம டெத்து நடக்குது. அடுத்த இந்த ஆத்மா உடல் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்தன்ஸ்ல என்ன செய்யுது, இன்னொரு உடல் எடுக்கிறதுக்காக இது அலையுது. அப்ப இதை சரி பண்ணாம நாம அதுக்கப்புறம் உங்களுடைய வழிமுறைகள், உங்களுடைய சாதனை எல்லாமே சூட்சமாக இருக்கக்கூடிய உடலுக்கு தான். இந்த ஸ்தூல உடலுடைய பினிஷ் பண்ணாதான் சூஷ்ம உடலுடைய இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப சூஷ்ம உடலை ஸ்டார்ட் பண்ணதுதான் சமாதி என்ற ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தினாங்க சித்தர்கள். இந்த உடல் அதை கீழே வச்சு அது ஒரு பாயிண்டா வச்சு தன்னுடைய சூஷ்ம சரீரமா இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒரு குறிப்பிட்ட காலம் அங்க நிலைநிறுத்தி, இந்த உடல்ல என்ன சாதனை பிராக்டிஸ் பண்ணீங்களோ இதைத்தான் நீங்க ஸ்தூலத்துல தவம் பண்ணிட்டே இருப்பாங்க. தவம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் தன்னுடைய ஒளி சக்தியை பெருக்கின பிறகு
அவங்க சப்தரிஷி மண்டலத்தை நோக்கி தன்னுடைய ஈர்ப்பை அங்க இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய சூஷ்ம குரு என்ன பண்ணுவாரு, அதை ஈர்க்கக்கூடிய அவர் அங்கிருந்து நம்மளை எழுப்பார். அப்படிதான் மேல்நிலையாக இது பயணிக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே ஒரு ஆளு பிரம்மத்தில்தான் போய் ஐக்கியமாக முடியும். பிரம்மம் என்பது ஒரு நம்ம கரண்ட் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வருது, 230 வால்ட் வருது, அப்படிதானே? இதே கரண்ட் தயார் பண்ணக்கூடிய இடத்துல எத்தனை கிலோ வாட் கணக்குல கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் டைரக்டா வீட்டுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்போ பிரம்மம் என்பது மின்னலை விட, மின்னலே எவ்வளவு சக்தின்னா அந்த அந்த மின்னலுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய பிரம்மங்கிறது எவ்வளவு பெரிய அதீத சக்தியா இருக்கும். அகத்தியரை சொல்றாரு, அது விஷத்தன்மை அப்படிங்கிற வார்த்தை நீங்க நெகட்டிவா நினைச்சிடக்கூடாது. விஷத்தன்மைன்னா அவ்வளவு பவர்னு அர்த்தம். அது ஒரு ஆசிட்டை நம்ம கையில போட்டாலே இங்க ஹோல்ட் பண்ணி வெளியே போயிடும். அந்த ஆசிட்டை டைலூட் பண்ணும்போது நம்ம கையில வச்சு யூஸ் பண்றோம். அதே போலதான் பிரம்மம் என்ன செய்யுது, பிரம்மம் டைலூட் ஆனதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச இயக்கங்கள். அது டைலூட் தண்ணி பண்ணலைன்னா இந்த இயக்கங்கள் நிக்காது. எல்லாமே ஒரு செகண்ட்ல எல்லாமே ஒன்றும் காணாம போயிடும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்ம எப்படி டச் பண்ண முடியும்னா, குரு வழியாகத்தான் அதை நாம உட்கொள்ள முடியும். சாப்பாடு எப்படி வாய் வழியாக தான் கொடுக்க முடியும். உடல் எல்லாமே சாப்பாடால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனா அதுக்கு ஒரு பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதை வழியே தான் போக முடியும். அதே போலதான் முக்தி என்பது இந்த உலகத்திலிருந்து உடம்படுக்கூடிய கான்செப்டை உடைக்கிறது பேர் தான் முக்தி. அதை உடைக்கவே பெரிய வேலை. அதனாலதான் அது பெருசா சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் சூஷ்மமான வேலை. அது வெளியில யாருக்கும் தெரியறது, தெரிகிற மாதிரி உள்ளது முக்தி தான். அடுத்தடுத்து வேகமா போக முடியும். ஆமா, கண்டிப்பா முடியும். ஆனா அது ஒரு ஜென்மத்துல நடக்குமாங்கிறது கொஸ்டின் தான். சித்தர்கள் அது சொல்றாங்க. இன்னைக்கு இப்ப செய்யக்கூடிய மேல்கதியில நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ இதை நீங்க ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு அடுத்த பிறப்பு கண்டிப்பா வரும், அதுல நீங்க பினிஷ் பண்ணலாம். இப்ப நீங்க வள்ளல் பெருமான் இந்த இந்த பிறப்புல அது பினிஷ் பண்றாரு. இப்ப நம்ம நினைச்சிருப்போம் இவ்வளவுதான விஷயம். அவர் எத்தனையோ ஜென்மங்கள் அதுக்கான இதை பண்ணி அதை பேஸா வச்சாங்க, அவர் பினிஷ் பண்றாங்க. எல்லா சித்தர்களும் அப்படிதான். எத்தனையோ பிறப்புக்கு அப்புறம் அது பினிஷிங் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் நாம பிறப்புக்கான கர்மம் செய்யறோம், அவங்க பிறப்புல இருந்து விடுபடுறதுக்கான கர்மம் பண்ணாங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் விஷயம் இருக்கு. நம்ம பிறப்பு எடுக்கிறதுக்கான கர்மம் சேர்த்து பிறப்பு எடுக்கிறது மாற்றம் இல்லாம பண்றோம். அவங்க பிறவாமைக்காக கர்மம் பண்ணாங்க. அந்த கர்மத்தை ஒரு இடத்துல பினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம பினிஷிங் பாயிண்ட் நம்ம பார்த்ததுனால இவ்வளவுதான ஒர்க் அவுட், அவங்க எப்பவுமோ பண்ண ஒர்க் அவுட் இப்பதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பினிஷ் பண்றாங்க.